As discussed earlier, we will start away with early childhood, language and psychosocial development of a child. Just for our convenience sake, now வந்து அந்த ரெண்டு pictures, ஒன்னு வந்து Jean Piaget's அந்த first pageல வந்து introductionல I have added the two pictures of the pictorial representations of the different stages. Next slide please, Asha. அதுல வந்து yes, இது வந்து Piaget's அந்த stages, 4 stages. அது வந்து 12 year வரைக்கும் it will travel along with us. அதுக்கப்புறம் அடாலசன்ட் ஏஜுக்கு போனதுக்கு அப்புறம் இந்த பியாஜேயோட திங்கிங் வந்து ரொம்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண மாட்டோம், பிகாஸ் ஹீ ஹஸ் பீன் ஒன்லி மேக்கிங் ஹிஸ் ரிசர்ச்சஸ் ஆன் சில்ட்ரன், growth ஆஃப் த சில்ட்ரன் தான். ஸோ அதுக்கப்புறம் எரிக்சன் வந்து லைஃப் ஸ்பேன் முழுக்க நம்ம டிராவல் பண்ணுவோம். அவரு சொன்ன தியரியை பேக்ரவுண்டா வச்சு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டே வருவோம். ஸோ ஐ ஹவ் இன்க்ளூடட் எரிக்சன்ஸ் ஸ்டேஜ் தியரி in the next slide. Yes, and now let us get started with this ஒரு intro, because yesterday we were searching for it desperately la, so இது இருந்துட்டா பரவாயில்லைன்னு நினைச்சேன், அதனால I have included these two slides. Then we move along. நமக்கு அந்த எரிக்சன்ஸ் ஓடதுல வந்து நமக்கு இந்த autonomy versus shame or doubt, அதுதான் அந்த டாட்லர் இயர்ஸ்ல இருந்து அந்த 3 years, அதுவும் கொஞ்சம் அந்த இனிஷியேட்டிவ் versus guilt, because the child is from 3 to 5. அந்த அடாலசன்ட் ஏஜை வந்து சாரி அந்த டாட்லர் ஏஜை அது கிராஸ் பண்ணுது, சும்மா 1 or 2 அங்கங்க அந்த ஈகோசென்ட்ரிக் அதெல்லாம் மட்டும் we will discuss. Then we will move on to the third stage of Erikson, the initiative versus guilt. இதுல வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடு ப்ளீஸ். இதுல வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 2 to 7 yearsல இன்னைக்கு நார்மலா என்னெல்லாம் இருக்கோ, என்னெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோமோ அதுதான் வந்து இங்க ஜஸ்ட் ஒரு பாக்ஸ்ல இருக்குது. மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்டல் சேஞ்சஸ் டியூரிங் திஸ் செஷன். அப்புறம் இது முதல்ல தே டென் டு பி எகோசென்ட்ரிக், பிகாஸ் ஆஸ் டிஸ்கஸ்ட் எஸ்டர்டே அவங்களுக்கு அடுத்தவங்களுடைய அந்த பெர்ஸ்பெக்டிவ்னஸ், தாட்ஸ், ஃபீலிங்ஸ் அதெல்லாம் புரியாது அப்படின்றத பார்த்தோம். அப்புறம் வந்து இது ஸ்லோலி ஹவு இட் இஸ் கெட்டிங் பெட்டர்ன்றதான் இப்ப பார்க்க போறோம். அண்ட் லாங்குவேஜ் அண்ட் திங்கிங் அதுவும் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இது வந்து vocabulary of the child. அது வந்து vocabulary வந்து ஒரு 3 yearsல வந்து average child can use 900 to 1000 different words, 12,000 words வந்து அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். By the age of 6 ஒரு child typically வந்து ஒரு 2600 words ஒரு நாளைக்கு vocabularyல அது அது வெளியில by 6 அது வந்து அவ்வளவு பேசி இருக்கும் and can understand 20,000 words. இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா பாத்துக்கிறது நல்லது. அப்புறம் average of 9 words a day பேச புது வேர்ட்ஸ் கத்துக்குது. அப்போ அது வந்து 18 monthsல இருந்து இப்படி கத்துக்க ஆரம்பிக்குது. அப்புறம் வந்து அவங்க இந்த ஃபாஸ்ட் மேப்பிங் எல்லாம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம், எப்படி அது மேப் பண்ணுது அப்படிங்கறதெல்லாம். அப்புறம் வந்து ஒரே ஒரு தடவை அது காதுல விழுந்தத how it adds to its hypo. அது என்ன பண்ணுன்னா அந்த vocabularyல fast mapping என்னன்னா, very interesting fact என்னன்னா, பேபி என்ன செய்யுதுன்னாக்க when people talk about ஏதோ ஒரு சம்திங், அது வந்து காதுல வாங்குது சில வேர்ட்ஸ் எல்லாம், சில நியூஆன்சஸ், சில வேர்ட்ஸ் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அதை வந்து காதுல வாங்குது. தென் அதுக்கு உள்ள மீனிங்கை வந்து இட் டஸ் நாட் நோ. நம்ம கூட we used to wonder, நம்ம குழந்தைய பார்க்கும்போது இதுக்கெல்லாம் இந்த வார்த்தையெல்லாம் தெரியுமா, அதோட மீனிங் எல்லாம் புரியுமா அப்படின்லாம் நம்ம வண்டர் பண்ணுவோம். இது என்னன்னாக்க அது as and when the child hears people talking, இந்த வேர்ட்ஸ் 1 or 2 பிக்கப் பண்ணிக்குது, இட் ஃபார்ம்ஸ் a quick hypothesis. தானா ஒரு அது ஆக்சுவல் மீனிங்கான்றதெல்லாம் அதுக்கு புரியாது, எந்த கான்டெக்ட்ல அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட அதே கான்டெக்ட்ல யூஸ் பண்றதுக்காக அதை மெமரியில ஸ்டோர் பண்ணிக்கும், அதை ரெப்ளிகேட் பண்ணும். அதுதான் தட் இஸ் ஹவு த சைல்ட் டஸ் இட். அதுக்கு மீனிங் எல்லாம் பெருசா தெரியாது, பெரிய வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம், நம்ம ஆச்சரியப்படுவோம் இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. திஸ் இஸ் ஹவு த பேபி கன்சீவ்ஸ் ஒரு ஒரு கான்வர்சேஷன்ல இருந்து சில words, new words, and then it forms a quick hypothesis on its own. இதுதான் அந்த மீனிங்கா இருக்கணும், அந்த கான்டெக்ஸ்டுக்குள்ளார கொண்டு வந்துக்கிறாங்க, இப்படிப்பட்ட கான்டெக்ஸ்ட்ல இந்த வேர்டை யூஸ் பண்றாங்க அப்படின்னு தன்னுடைய மெமரியில ஸ்டோர் பண்ணிட்டு அந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட் வரும்போது எடுத்து அந்த வார்த்தையை விடுது. அப்போ இது வந்து linguists are not sure how fast this mapping works அப்படிங்கிறாங்க. வந்து ஏன்னா சில்ட்ரன் வந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து அந்த அவங்களுக்கு என்ன தெரியும், அதை எப்படி அவங்க ஃபார்ம் பண்றாங்க,
சிமிலர் வேர்ட்ஸ் எங்கிருந்து கொண்டு வர்றாங்க அப்படிங்கறது இன்னும் எட் தே ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். அப்புறம் இன்னொன்னு, ஏற்கனவே தெரிஞ்ச வார்த்தையோட அதான் மேப்பிங்கிறாங்க, ஏற்கனவே தெரிஞ்ச வார்த்தையோட தே கனெக்ட் தெம், பேசும்பொழுது அதை திரும்பவும் சேர்த்துக்கிறாங்க. அடுத்து தியரி ஆஃப் மைண்ட் டெவலப்மெண்ட். இந்த தியரி ஆஃப் மைண்ட் டெவலப்மெண்ட்ங்கிறது வந்து தேர் இஸ் ஒன் மோர் திங். அது என்னன்னா, அவங்களுடைய அந்த ஈகோ சென்ட்ரிசிசம் அது இல்லை. அதாவது என்னன்னா, தியரி ஆஃப் மைண்ட் இஸ் நாட் தி ஆப்போசிட் ஆஃப் ஈகோ சென்ட்ரிசிசம். அதர்ஸுக்கு தாட் இருக்கு, பிலீஃப் இருக்குன்னு புரியுது, பட் இட் இஸ் நாட் ஈகோ சென்ட்ரிசிசமோட ஆப்போசிட்ல. ஈகோ சென்ட்ரிசிசம்னா ஈகோ சென்ட்ரிசம்னா அடுத்தவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவே தெரியாது. தியரி ஆஃப் மைண்ட் வந்து அடுத்தவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சிரும் அப்படின்னு நான் சொல்ல வரவே இல்லை, பிகாஸ் தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். தியரி ஆஃப் மைண்ட்ங்கிறது the child conceives others thoughts. அடுத்தவங்க யோசிக்கிறத கன்சீவ் பண்ணிக்குது. அவங்களுடைய பிலீஃப்ஸ், அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், அதெல்லாம் பிலீஃப்ஸ், டிசைர்ஸ், அதை புரிஞ்சுக்குது. அப்போ இது வந்து என்ன பண்ணுது, this is so that is why I just wanted bracketல போட்டிருக்கேன், it is different from egocentrism. ஆனா இன்னொரு விஷயத்தையும் I want to stress here. egocentrismல வந்து இது வந்து egocentrismன்ற வார்த்தை, it is not that the child is selfish. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது தன்னை பத்தி தான் தெரியும், அடுத்தவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் தெரியாதுங்கிறது does not mean that the child is selfish. It is a cognitive limitation. அந்த குழந்தைக்கு அவ்வளவுதான் அந்த குழந்தையோட மைண்ட்ல பெர்சீவ் ஆகும். அடுத்தவங்களுடைய அந்த பெர்செப்ஷன், அதாவது அவங்களுடைய நோக்கம், அவங்களுடைய திங்கிங் அது புரியாது. அந்த அளவுக்கு தான் அதனுடைய காக்னிட்டிவிட்டி டெவலப் ஆயிருக்கு. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இட் இஸ் a difficulty in understanding others views. அதுதான் அதுல இப்ப இந்த 3 years to 6 yearsல தியரி ஆஃப் மைண்ட்ன்றது ஃபர்ஸ்ட் அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட். இதுதான் ஸ்லோலி இட் வில் டேக் யூ டு அடுத்தவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ புரிஞ்சுக்கிறது. அப்போ இது வந்து ஒரு சின்ன ஸ்டேஜ். என்ன ஸ்டேஜ்னா, அடுத்தவங்க எங்கேயோ எங்க பிஹேவ் பண்ணாங்க, எங்க பேசுனாங்க, அதை வாட்ச் பண்ணி ஒரு ரோல் பிளேல அதுவே பிளே பண்ணி பார்த்து அங்கிருந்து அவங்களுடைய திங்கிங் என்ன, அவங்க டிசைர் என்ன, அதை வந்து அழகா அது ஸ்கிரீன் பண்ணிக்குது. அது இட் ஸ்டார்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். தட் இஸ் ஹவு த தியரி ஆஃப் மைண்ட் ஒர்க்ஸ் இன் அ சைல்டு. கிளியரா இருக்கா உங்களுக்கு? யாராவது ஒருத்தர் ஒரு தம்ஸ் போட்டுருங்க, இல்லைன்னா நான் ஒரு தடவை சொல்றேன். எஸ், ஓகே, தேங்க்யூ ஆஷா. அடுத்து சாரி மேடம், ப்ளீஸ் கொஞ்சம் சொல்லுங்க மேடம் ப்ளீஸ். அதாவது திஸ் இஸ் ஈகோசென்ட்ரிசம். எல்லாருக்கும் தெரியும் ஈகோசென்ட்ரிசம்ன்றது வந்து ஒரு சைல்டுக்கு அதர்ஸோடைய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னே தெரியாது. ஈகோசென்ட்ரிசம்னா இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும், இட் இஸ் நாட் தட் த சைல்டு இஸ் செல்ஃபிஷ். அதனுடைய கோக்னிட்டிவ் லிமிட்டேஷன்னால தான், அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் அவ்வளவுதான் இருக்கிறதுனால தான் அதர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ன்றது தெரியாது. இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல அதர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால தியரி ஆஃப் மைண்ட் டெவலப்மெண்ட்னு ஒண்ணு இருக்குது. தியரி ஆஃப் மைண்ட் டெவலப்மெண்ட் என்னன்னா, அடுத்தவங்க செய்யறத, என்னைக்கோ பேசுனதையோ அவங்க அல்லது பிஹேவ் பண்ணதையோ அது இமிட்டேட் பண்ணி அது ஒரு சின்ன ரோல் பிளே ஆக்கிக்கிட்டு அது புரிஞ்சுக்கிறத வச்சு மற்றவங்களுக்கு சில தாட்ஸ் இருக்கு, மற்றவங்களுக்கு சில ஆசைகள் இருக்கு, மற்றவங்களுக்கு சில பிலீஃப்ஸ் இருக்கு, அதை தான் புரிஞ்சுக்குது, நாட் அதர்ஸ் வியூ பாயிண்ட். இப்ப தெரியுதா? இப்ப புரிஞ்சா மேடம்? ஓகேயா? ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். அடுத்தது கிராமர் அண்ட் சின்டாக்ஸ். கிராமர் அண்ட் சின்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் சில்ட்ரன் இப்போ வந்து இந்த ப்ளூரல் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வி, யூ போத், அப்புறம் ஆல் மை அங்கிள்ஸ், அத மாதிரிலாம் பேச ஆரம்பிப்பாங்க. அடுத்து வந்து அவங்களுடைய பொசசிவ்னஸ், அதாவது இது திஸ் இஸ் மைன், திஸ் இஸ் ஹர்ஸ், அதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க இன்னொன்னு என்னன்னா, இந்த ஏ அண்ட் த அதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சின்ன ப்ரோனவுன்ஸ் போட ஆரம்பிக்கிறாங்க, அட்ஜெக்டிவ்ஸ், ப்ரெபோசிஷன்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வாட் வேர் கொஸ்டின்ஸுக்கெல்லாம் தெளிவா குட்டி குழந்தையா இருக்கும் போதே பிஃபோர் தே ஆர் 4 அவங்கள தே கேன் ஆன்சர். இப்போ வந்து 4 or 5 வரும் பொழுது டெக்ளரேட்டிவ் சென்டென்ஸ், நான் பிராக்கெட்ல சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் அடுத்த இங்கதான் கீழே லாஸ்ட் இந்த இல்ல ஜஸ்ட் ப்ரீவியஸ் இதுலயே கீழே இருக்க பேராகிராஃப்ல நான் கொடுத்துருக்கிறேன். டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்னா என்ன அப்படிங்கறத சும்மா ஞாபகம் வரதுக்காக, ஐ லைக் ஐஸ்கிரீம், ஐ டோன்ட் வாண்ட், இல்ல ஐ டோன்ட் வாண்ட் திஸ், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் டிக்ளரேட்டிவா சொல்றதுதான் அது ஒண்ணு. அடுத்தது நெகட்டிவ் சென்டென்ஸ், யூ ஆர் ஆல்வேஸ் ராங், யூ ஆர் நாட் டூயிங் கரெக்ட்லி, அந்த மாதிரி சொல்றது. இன்டரோகேட்டிவ் நமக்கு தெரியும், ஏதாவது ஒரு கொஸ்டின் டேகோட வர்றது. இம்பெரேட்டிவ்ங்கிறது ப்ளீஸ்,
யூ க்ளோஸ் த டோர், அந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்றது, இதெல்லாம் குழந்தைக்கு 4 to 5ல அழகா கரெக்டா எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணுங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. அண்ட் இட் ஆல்சோ ஸ்டார்ட்ஸ் யூசிங் இட். அடுத்த ஸ்லைட்ல 4 to 5 இயர்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸும் பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷமா பேசுவாங்க. ஒரு ஸ்டோரிய லாங்கா சொல்றதுக்கு ஆசைப்படுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல அடுத்தது வந்து அவங்க அந்த அதுல வந்து அண்ட் தென் அதாவது அப்புறம் அப்புறம்னு சொல்லி சொல்லி கண்டினியூஸா அவங்க சொல்லுவாங்க, சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் அவங்களுடைய காம்ப்ரிஹென்ஷன் வந்து கொஞ்சம் லிமிட்டட் தான்னாலும் அவங்க பேசுறதுல அவங்க சொல்ல வர்றத நீங்க உங்களுக்கு புரியலைன்னா திரும்பவும் அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. கொஞ்சம் அடல்ட் லைக்கா பேச விரும்புவாங்க. ஸ்லோலி அவங்க வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சென்டென்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தது காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே கொலோக்கியல் லாங்குவேஜ்ல, அதாவது என்னன்னாக்கா அவங்க பேசும் பொழுது நம்ம ரொம்ப கிராமட்டிக்கலா எதிர்பார்க்க முடியாது. கொலோக்கியல் லாங்குவேஜ்ல கொஞ்சம் கொஞ்சமா அவங்க லேர்ன் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது பிராக்மேட்டிக்ஸ் அண்ட் சோஷியல் ஸ்பீச். இது பிராக்மேட்டிக்ஸ்ங்கிறது என்னன்னா பிராக்டிக்கல் நாலேஜ் ஆஃப் ஹவு டு யூஸ் லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேட். இது வந்து அடுத்தது இது வந்து என்னன்னாக்க ஹவு டு ஆஸ்க் ஃபார் திங்ஸ், ஹவு டு டெல் அ ஸ்டோரி ஆர் அ ஜோக், ஹவு டு பிகின் வித் ஆர் ஹவு டு கண்டினியூ அ கான்வர்சேஷன், எப்படி வந்து லிசனர் கிட்ட கமெண்ட் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற கமெண்ட், அவங்களுடைய கமெண்ட்டுக்கு இது எப்படி பதில் சொல்ல முடியும், இந்த மாதிரி சோசியல். இதுல இன்னொரு விஷயம் வந்து இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா எந்த அளவுக்கு ஆகுதுன்னாக்க முதல்ல 3 வயசுல வந்து அவங்க டாக்கட்டிவா இருக்கிறாங்க. அவங்களே அவங்க ஸ்பீச் பார்த்து அவங்க ரசிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து அவங்கள யாராவது புரிஞ்சுக்கல அவங்க பேசுறத அப்படின்னாக்கா அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 4 year old ஆகும் பொழுது எஸ்பெஷலி கேர்ள்ஸ் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நிறைய பேசுவாங்க. சின்ன குழந்தை இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட ஒரு கொஞ்சம் அவங்கள சிம்பிளிஃபை பண்ணி அவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது மற்றவங்க பேசுறது அந்த குழந்தைக்கு புரியாதுங்கிறது தெரியுது, சோ அவங்க கொஞ்சம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்க. அப்புறம் இந்த பிஃபோர் ஆஃப்டர் நெக்ஸ்ட் டைம் அந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க 4 year oldல. when the child becomes 5 years old, அது வந்து என்னன்னாக்க மெதுவா வந்து லிசனர் என்ன அவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கணுமோ அதை புரிய வைக்கிறாங்க. பொலைட் லாங்குவேஜஸ் யூஸ் பண்றாங்க. அடுத்து 1 dozen தடவைனாலும் அவங்க பேசுறது அடுத்தது கண்டினியூ பண்ண தெரியும் அவங்களுக்கு. அதாவது ஒரு கான்வர்சேஷன் அப்படியே ஸ்டிக் ஆன் பண்ணி கேரி ஆன் பண்ணி லென்த்தியா கொண்டு போற வரைக்கும் அவங்களுக்கு தெரியுது. அந்த அவங்க பேசுற அந்த பார்ட்னர் கம்ஃபர்டபுளா இருந்தா எவ்வளவு நேரம் வேணாலும் அவங்க கதை பேசுற அளவுக்கு தே க்ரோ. அதுதான் அந்த பிராக்மேட்டிக் ஸ்பீச், அடுத்தவங்கள்ட்ட சோசியலா அவங்க பேசுறது. பிரைவேட் ஸ்பீச் அடுத்தது. பிரைவேட் ஸ்பீச் வந்து சைல்டு டாக்கிங் டு இட்ஸ் ஓன் செல்ஃப். அது என்னன்னாக்க எப்பயுமே வந்து இந்த குழந்தை 4 to 10 year old வரைக்குமே இந்த பிரைவேட் ஸ்பீச் இருக்கும். என்னன்னா பேசும்போதே அம்மா கிட்டே சொல்லும், ஃபர்ஸ்ட் ஐ வில் புட் ஆன் மை ஷூஸ் தென் மை சாக்ஸ். அது அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும், ரிஹர்சல் சொல்ற மாதிரி. அது வந்து தன்னுடைய ஆக்ஷன்ஸ் வந்து அது அப்படியே பேச்சாக்கி அதை ஆர்கனைஸ் பண்ற மாதிரி. இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தாக்க சைல்டோடைய கிரிப் டாக்ல இருந்து, அதாவது படுத்திருக்கும் பொழுது குழந்தை தூங்குறதுக்கு முன்னால தொட்டில இருக்கிற குழந்தை கூட தானா ஏதாவது பேபிள் பண்ணிட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பெருசாகும் போது ஏதாவது நரேட் பண்ண இஷ்டப்படும், நைட்ல ஏதாவது கதை பேச இஷ்டப்படும் அப்பா அம்மாட்ட. அந்த மாதிரி ஆரம்பிக்கிறது தான் பிளேயிங் வித் சவுண்ட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் முதல்ல ஆரம்பிச்சு தென் ஸ்லோலி அவங்க தானா ஒரு ஃபேண்டசில ஒரு தன்னுடைய இமோஷன்ஸ் எல்லாம் கொட்டுற மாதிரி 4 to 5 years வரும்பொழுது அவங்க ஒரு பிரைவேட் டாக் பண்றாங்க. அத வந்து பியாஜே என்ன சொல்றாரு, இட் இஸ் அ சைன் ஆஃப் கோக்னிட்டிவ் இம்மெச்சூரிட்டி. ஏன்னா குழந்தை ஈகோ சென்ட்ரிக்கா இருக்கிறதுனால, அடுத்தவங்களுடைய வியூ பாயிண்ட் தெரியாததுனால, அதனால வந்து சும்மா அது தானா தனக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை வோக்கலைஸ் பண்ணி பேசுது அப்படிங்கிறாரு. ஆனா அப்புறம் இன்னொரு ரீசன் சொல்றாரு, அவங்களுக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரியாததுனால மற்றவங்களுக்கு அதை புரிய வைக்க முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு லாங்குவேஜ் புதுசு, அந்த லாங்குவேஜ்ல இப்ப நம்ம இப்பதான் அந்த லாங்குவேஜ் கத்துக்கிட்டு இருக்கோம். அந்த லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட பேசும்போது நமக்கு வொக்காபுலரி இல்லைன்னா நிறைய பேச முடியாது, பாத்தீங்களா, எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. அப்படித்தான் குழந்தை வந்து நிறைய வேர்ட்ஸா பேச முடியாம இருக்கு. their vocabulary is limited, their grammar itself is limited, that is why they are talking like that. அவங்களா பிரைவேட் டாக்ல இருக்காங்கன்னு. ஆனா லெவ் விகாட்ஸ்கி அப்படி சொல்லல. அவர் என்ன சொல்றாரு,
he thought that இது வந்து குழந்தை வந்து தனியா பிரைவேட் ஸ்பீச்ல இருக்கிறது not because it is egocentric, இது அதனுடைய டெவலப்மெண்டோட intertwined, it is deeply intertwined in its development itself அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, this is a very important function in the transition between early social speech and inner speech. அதாவது ஒரு சைல்டு பிரைவேட் டாக், அதாவது தானா தன்னை பேசிட்டே இருக்குது, தனியா ரூம்ல போய் பேசும், அப்பா அம்மா பேசின அதே எக்ஸ்பிரஷன்ஸ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணதா எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க. குட்டி பூனையை வச்சு, நான் நேத்தே சொன்னேன், குட்டி பூனையை வச்சு அதுகிட்ட போய் திட்டுவேன். அத மாதிரி ஒவ்வொருத்தரும் குழந்தைகள், நீங்க இன்னைக்கும் குழந்தைகளை பாத்தீங்கன்னா அவங்க போய் தனியா ஒரு ரோல் பிளே பண்ணி பார்ப்பாங்க. திஸ் இஸ் வாட் அக்கார்டிங் டு விகாட்ஸ்கி அவர் என்ன சொல்றாருன்னா, ரிலையிங் ஆன் எக்ஸ்டர்னல் கைடன்ஸ் டு இன்டர்னல் செல்ஃப் ரெகுலேஷன். அதாவது டிரான்சிஷன், இங்க நான் என்ன போட்டிருக்கேன்னா டிரான்சிஷன், அங்க என்ன போட்டிருக்காங்கன்னா டிரான்சிஷன் டுவர்ட்ஸ் இன்டர்னல் rather than external control of behavior னு போட்டிருக்காங்க. அது ஆக்சுவலா வந்து அடுத்தவங்க பெரியவங்க கைடன்ஸ் கொடுத்து அதை டைரக்ட் பண்றத இது தானா தனக்குள்ளார சொல்லி சொல்லி ஒரு இன்டர்னல் ரெகுலேஷனை கொண்டு வருது. திஸ் இஸ் an evidence for the role of private speech in self regulation அப்படிங்கிறாரு விகாட்ஸ்கி. அதனால இதுக்கு இப்படி பிரைவேட் ஸ்பீச் பண்ற குழந்தைங்க, they are trying to do difficult tasks, especially when there is no adult supervision. தானா தன்னை ரெகுலேட் பண்றதுக்கு தானே அதை பேசி இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் தானே செல்ஃப் டைரக்ட் பண்ணிக்குது. அதனால தான் இந்த குழந்தை எல்லா குழந்தைகளும் அதனுடைய அந்த டெவலப்மெண்ட்ல ஒரு ஸ்டேஜா அதை கொண்டு வந்துக்கிறாங்க அப்படிங்கிறது விகாட்ஸ்கியோட வியூ. கண்டினியூ பண்ணலாம்ல, இது இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. செல்ஃப் கான்செப்ட் வந்து அடுத்தது வந்து இது வந்து this is a very crucial development aspect in cognitive development of a child. என்னன்னா it is what we believe about who we are. ஒரு நல்ல கரெக்டான வார்த்தை. என்னன்னா தன்னை பத்தி அந்த குழந்தை எப்படி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான். இட் இஸ் அ கோக்னிட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அது கன்ஸ்ட்ரக்ட் ஆகி வருது. அந்த செல்ஃப் கான்செப்டுவலைசேஷன்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அந்த குழந்தையோட ஃபீலிங், அதனுடைய பிலீஃப், அதனுடைய எபிலிட்டிஸ், ட்ரெய்ட்ஸ் அல்லது வேல்யூஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு செல்ஃப் கான்செப்டா வருது பாத்தீங்களா. இது வந்து ஒரு டைனமிக் ஸ்ட்ரக்சர்னு அவர் சொல்றாரு. அதாவது அந்த டெவலப்மெண்ட் அப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைக்குள்ளார இவால்வ் ஆயிட்டே வருது. அப்போ அதனாலதான் இது கோக்னிட்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு வார்த்தை அழகா சொல்றாங்க. அப்போ இந்த சைல்டு ஸ்லோலி ஸ்டார்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஹவு அதர்ஸ் see the child, how others feel about the child. அதனால ஈகோ சென்ட்ரிசம்ல இருந்து இந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா செல்ஃப் அவேர்னஸ்க்கு வருது. இத வந்து ஒரு சைல்டு as the child grows அது எப்படி வருதுங்கிறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து at age முதல்ல நமக்கு தெரியும் அந்த ஈகோ சென்ட்ரிசம், அது வந்து மத்தவங்களுடைய வியூ பாயிண்ட்னு ஒண்ணு இருக்குன்றதே அந்த குழந்தை தெரியாம இருக்குது. அதனால ஆல் இட் கேன் டூ இஸ் டு திங்க் அபவுட் இட் செல்ஃப் ஒன்லி. அடுத்தது வந்து ஒரு செல்ஃப் டெபினிஷன், அதாவது ஏஜ் 4ல அந்த ஒரு செல்ஃப் டெபினிஷன் பண்ணும். எப்படின்னா தன்னை பத்தி சொல்லும் பொழுதே தன்னை ஒரு சூப்பர்மேன் மாதிரி தான் தன்னை நினைச்சுக்கும். அதாவது அதுக்குள்ளார ஒரு ஐடியல் செல்ஃப் இருக்கும், ஒரு ரியல் செல்ஃப் இருக்கும்ன்றதெல்லாம் இல்ல. ஐடியல் செல்ஃப் தான் அதுக்கு ரியல் செல்ஃபே. என்னன்னா தன்னை எல்லாத்துலயும் ஒரு சுப்ரீம் குவாலிட்டியோட தான் அது சொல்லும், நிறைய குவாலிட்டி சொல்லாது, ஒண்ணுதான். அதனாலதான் அது பேர் அந்த ஆல் ஆர் நத்திங்வாங்க. தன்னுடைய திங்கிங் பத்தி ஒண்ணுதான் நினைக்குது. தன்னை ஒரு ஐடென்டிஃபை பண்ணி ஒரு கேரக்டரிஸ்டிக்கா நினைச்சுச்சுன்னா அதனுடைய பொசஷனோ அதனுடைய பிஹேவியரோ அல்லது அதனுடைய பர்டிகுலர் ஸ்கில்ஸோ அது எதை பத்தி சொல்லணும்னாலும் அது வந்து முதல்ல வந்து அது தன்னை செல்ஃப் சிங்கிள் ரெப்ரசன்டேஷனா தான் முதல்ல அந்த செல்ஃப் கான்செப்ட் அதுக்குள்ளார வளருது. அத வந்து நம்ம இப்ப கீழே பார்ப்போம். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து அது செல்ஃப் டெஃபினிஷன்ன்றது வந்து முதல்ல வர்ற ஸ்டேஜ். அது சொல்லும் பொழுது அன்ரியலிஸ்டிக்லி பாசிட்டிவா தான் தன்னை சொல்லும். அதாவது தன்னை சொல்லணும்னாக்க தன்னை பத்தி ஒரு பெரிய எக்ஸ்ட்ராடினரியா வெரி ஸ்மார்ட் சைல்டு அல்லது தான் யாரு அப்படின்னாக்க வெரி குட் கேர்ள் அந்த மாதிரிதான் அது நினைக்கும், தன்னை த பெஸ்டா நினைக்குது. அப்போ இது வந்து என்னன்னாக்கா அதுக்காக அது டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு கூட அது ட்ரை பண்ணுது. அன்டில் ஏஜ் 7 அது வந்து அதனுடைய அந்த செல்ஃப் கிரிட்டிக்கல் அல்லது தனக்கும் ஒரு கான்ஃபிளிக்டிங் இமோஷன் இருக்கும், தன்னிட்டையும் தப்பு இருக்கும்ன்றது புரியாது. இது வரைக்கும் தான் பியாஜே சொல்லியிருக்காரு. ஆனா இப்போ அனாலிசிஸ் ஆஃப் நியோ பியாஜிஷியன் தியரி, அதாவது பியாஜிஷியன் தியரியில இருந்து பில்டப் ஆன புது தியரிஸ், அதான் நியோ பியாஜிஷியன் தியரி. அதுதான்
இன்னும் 3 ஸ்டெப்பா சொல்லி கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ரோக்ரஷன். ஒரு செல்ஃப் பத்தி ஈகோ சென்ட்ரிஸ்டிக் சைல்டு, தன்னை பத்தியே மட்டுமே நினைச்சிருக்க சைல்டு அதர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ புரிஞ்சுக்கிட்டு செல்ஃப் கான்செப்சுவலைஸ் பண்ணிக்கிட்டு தான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செல்ஃப் கிரிட்டிக்கலா மாறி தன்னிட்டையும் கான்ஃபிளிக்ஸ் இருக்குன்றத புரியுற ஸ்டேஜ் வந்து இட் இஸ் அ கண்டினியூஸ் ப்ரோக்ரஷன் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு 4 வயசு குழந்தை என்ன செய்யுதுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த சிங்கிள் ரெப்ரசன்டேஷன் நான் சொன்னேன், தன்னை பத்தி ஒண்ணுதான் சொல்லும். தன்னை அது அந்த சைல்ட எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுது they represent themselves as an isolated one dimensional character. அதனாலதான் இந்த கான்செப்ட் பேரு ஆல் ஆர் நத்திங் கான்செப்ட். அதாவது அவங்களால ஒண்ணுதான் சொல்ல முடியும், அந்த மாதிரிதான். அடுத்தது இது மெதுவா ரெப்ரசன்டேஷனல் மேப்பிங்கா மாறுது. இதுவும் ஒரு அடுத்த நியோ பியாஜிஷியன் டெர்மினாலஜி. பியாஜே சொல்லல, அவர்கிட்ட இருந்து உருவான அவருடைய திங்கிங் வரைக்கும் வந்துட்டு அதுல இருந்து டெவலப் ஆன புது டெர்மினாலஜிஸ், அதர்ஸ் who have made upon worked upon his அந்த அவருடைய கான்செப்டை வச்சு மேல ஒர்க் பண்ணவங்க டிசைட் பண்ணி சொல்றது. அப்ப அது ரெப்ரசன்டேஷனல் மேப்பிங்கிறது என்னன்னாக்க, தானா சில அதுக்கப்புறம் அந்த சைல்ட் லேர்ன் சர்டன் அதர் நியூ திங்ஸ். அந்த புதுசான விஷயங்களை அது என்னென்னலாம் கத்துக்குதோ அதை வச்சு தன்னை ஒரு செல்ஃப் டெஃபினேஷனுக்குள்ளார கொண்டு வருது. அதாவது தன்னுடைய ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப், தன்னுடைய குணம் அல்லது ஏதாவது ஒரு சில புது புது லேர்னிங், அது புதுசா கேரக்டரிஸ்டிக்ஸ் லேர்ன் பண்ணுது பாத்தீங்களா, அதுல நல்லா இருக்கிற திங்ஸ் எல்லாம் அது எடுத்து தனக்கு அதை அட்டாச், சிலதெல்லாம் மேப் பண்ணி வச்சுக்குது. அதனாலதான் ரெப்ரசன்டேஷனல் மேப்பிங்கிறோம். இதுலயும் இன்னும் அந்த ஆல் ஆர் நத்திங்கிறது இன்னும் இருக்கு. அதாவது குட்டு தான், தனக்கு எல்லாமே குட்டா தான் சொல்லும். ஆனால் ஒரு 4-5 கேரக்டரிஸ்டிக்ஸ் சேர்த்து சொல்ற அளவுக்கு அதுக்கு ஒரு ஐ கேன் ரன் ஃபாஸ்ட், ஐ கேன் கிளைம் ஹை, ஐ கேன் த்ரோ அ பால் வெரி ஃபார், இப்படி ஒரு 4-5 சேர்த்து சொல்லக்கூடிய ரெப்ரசன்டேஷனல் மேப்பிங். அதாவது ஆனா எவ்ரிதிங் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் கம்ப்ளீட்லி பாசிட்டிவ். அதுதான் ஆல் ஆர் நத்திங் டேர்ம்ஸ்ல தான் சொல்லும், எல்லாமே குட்டா தான் சொல்லும். ஆனா இட் கேன் ரெப்ரசன்ட் இட்ஸ் ஓன் செல்ஃப் பை ஃபியூ அதர் கேரக்டர்ஸ். முதல்ல வந்து ஒண்ணுதான் இருந்துச்சு, இப்ப அப்படி இல்லை, தானா ரெப்ரசன்டேஷனல் மேப்பிங் பண்ண ஒரு லாஜிக்கல் கனெக்ஷன் ஒன்னோட ஒண்ணு கொண்டு வந்துட்டு அதை வச்சு தன்னை பத்தி ஒரு செல்ஃப் டிஸ்கிரிப்ஷன் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த சைல்டு க்ரோஸ். தென் தி தேர்ட் ஸ்டெப் இஸ் ரெப்ரசன்டேஷனல் சிஸ்டம்ஸ். இது அந்த மிடில் சைல்ட்ஹுட்ல தான் வரும். அங்கதான் அதுல வந்து ஒரு மல்டி டைமென்ஷனல் கான்செப்ட்ல தனக்கு என்ன முடியும், தனக்கு என்ன முடியாது, அந்த கான்ஃபிளிக்ட்ஸ் எல்லாம் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய செல்ஃப் வர்த்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டிக்கு போறது. அதான் ரெப்ரசன்டேஷனல் சிஸ்டம். திங்க் ஐ எம் கிளியர். எரிக்சன் உடைய இனிஷியேட்டிவ் வர்சஸ் கில்ட் போயிடலாமா? ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த லெசன் வந்துட்டோம். எரிக்சனுடைய இனிஷியேட்டிவ், அது இப்ப நமக்கு தெரியும். எரிக்சனுடைய ஸ்டேஜ்ல இனிஷியேட்டிவ் வர்சஸ் கில்ட் தான் அந்த தேர்ட் ஸ்டேஜ்ல தான் நம்ம இருக்கிறோம். அந்த சைல்டு டெவலப் ஆகி வந்திருக்குது 3 to 6 years, ஆல்மோஸ்ட் அந்த ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன் சைல்டு டு கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அந்த லெவலுக்கு போற வரைக்கும். ஆனா இங்க வந்து என்னன்னாக்க, தான் விரும்புறத அந்த குழந்தை செய்யறதுக்கு ஆரம்பிக்குது, தானா சில இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்க ஆரம்பிக்குது, தானே அதை என்கரேஜ் பண்ணுனா அதுல இன்னும் ஃபர்தரா போகுது. என்கரேஜ் பண்ணாம அதை ரெடிக்யூல் பண்ணாலோ பனிஷ் பண்ணாலோ அது ஒரு கில்ட் ஃபீலிங்குள்ளார போகுது. அதனால பேரண்டிங் இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஏஜ்ல பேரண்டிங் ஸ்டைல்ஸ் அதனால டிஸ்கஸ் பண்றாங்க. ஏன்னா ஹவு பேரண்ட்ஸ் ஹேண்டில் த சைல்டு, அது வந்து இட் டெல்ஸ் அப்பான் த சைல்ட்ஸ் growth at a later stage. அதனால ஒரு சைல்டு ஒரு பேரண்ட் எப்படி டீல் பண்றாங்கன்றத காமிச்சு அதை வச்சு டயனா பாம்ரெண்டுங்கிறவங்க ஒரு 4 பேரண்டிங், அவங்க சொன்னது 3 பேரண்டிங் ஸ்டைல்ஸ், அதுக்கப்புறம் ஃபர்தர் அதை டெவலப் பண்ணாங்க, 4னாங்க 5னாங்க. அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அத்தாரிட்டேரியன் பேரண்டிங் ஸ்டைல்ஸ்ல அத்தாரிட்டேரியன் பேரண்ட்ஸ். அது வந்து என்னன்னாக்க, அந்த மேல நான் சைட்ல கொடுத்துருக்கிறேன் ரிஜிட் ரூலர். அப்போ அவங்களுக்கு வந்து என்ன காட்டுவாங்க குழந்தைகிட்ட, லோ ரெஸ்பான்சிவ்னஸ், அன்பு வந்து லோவா தான் காட்டுவாங்க. when the child comes and shows its love to the mother or father, அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் வந்து லோவா இருக்கும். ஆனா டிமாண்ட் மட்டும் ஹையா இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னாக்க, குழந்தைக்கு அந்த வேல்யூ ஆஃப் கண்ட்ரோல் தெரியணும், அன்குவெஸ்டனிங் ஒபீடியன்ஸ் தெரியணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூலரா ரிஜிட் ரூலரா இருப்பாங்க சில பேரண்ட்ஸ். அப்படிப்பட்டவங்க கிட்ட வளர்ற சைல்டு எப்படி வளருது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அப்போ இந்த அத்தாரிட்டேரியன் பேரண்ட்ஸ் இவங்க வந்து என்னன்னாக்க, they set a standard of conduct and punish them.
ஃபோர்ஸ்ஃபுல்லி ஃபார் வயலேட்டிங் இட். இது வந்து அவங்க பண்றதுனால என்ன ஆயிடுதுன்னா, குழந்தை அப்பா அம்மா கிட்ட இருந்து கொஞ்சம் டிட்டாச்டு சைல்டா வளர ஆரம்பிக்குது. அப்பா அம்மா வந்து அவங்க கிட்ட இதுவுமே கொஞ்சம் அம்மா அப்பா வார்மா அதுகிட்ட வார்ம்த் காட்டல, ரெஸ்பான்சிவ்னஸ் காட்டலங்கிறனால இதுவும் கொஞ்சம் லெஸ்ஸர் வார்ம் பிஹேவியரை காட்டுது. லைஃப்ல பின்னால் அது வளரும் பொழுது திருப்தி இல்லாத குழந்தையா, நம்பாத, அடுத்தவங்களை நம்பாத குழந்தையா, ஒரு வித்ட்ரான் சைல்டு, யாருடைய பழகாத குழந்தையா வளர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தது பெர்மிசிவ் பேரண்ட். இவங்க வந்து லீனியன் சஃபரர் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்களேன். கிட்டத்தட்ட அவங்க எப்படி இருப்பாங்கிறதுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு அவங்களே கொடுக்குறாங்க இந்த மாதிரி. அது வந்து என்னன்னா ரொம்ப அன்பு, ஹை ரெஸ்பான்சிவ்னஸ், லோ டிமாண்டிங்னஸ், எதுவுமே டிமாண்டிங்கும் இல்ல, ஓவரா அன்பை கொட்டுறது. இவங்க வேல்யூ பண்றதெல்லாம் தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணணும், செல்ஃப் எக்ஸ்பிரஷன். இவங்க வேல்யூ பண்றதெல்லாம் குழந்தை தானா ரெகுலேட் ஆயிக்கும், செல்ஃப் ரெகுலேஷன். இதத்தான் அவங்க நினைக்கிறாங்க. தே மேக் few demands to the children and they show a lot of love to the children. when they do make many mistakes, அத வந்து சரி அது வந்து ரூல்ஸ் மட்டும் அவங்களுக்கு சொல்றாங்க, அதோட அவ்வளவுதான். இந்த குழந்தை வந்து தானே தான் டிசைட் பண்ணிக்கணும் whether to follow it or not. they are very warm, non controlling and undemanding. இதனால என்ன ஆயிடும்னா, குழந்தை பின்னால வளரும் பொழுது ஒரு இம்மெச்சூர் சைல்டா வளருது. அதிகமா அது வந்து தன்னுடைய அக்ரெசிவ்னஸ் எல்லாம் ரொம்ப அதிகமா காட்டும், செல்ஃப் கண்ட்ரோல் இருக்காது. அண்ட் லீஸ்ட் எக்ஸ்ப்ளோரேட்டரி, அதாவது புதுசா ஏதாவது ஒண்ணு போய் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கெல்லாம் அதுக்கு முன்னால வராது அப்படிப்பட்ட குழந்தை. அடுத்தது அத்தாரிட்டேட்டிவ் பேரண்ட்ஸ். அத்தாரிட்டேரியன் முதல்ல சொன்னேன், இப்ப அத்தாரிட்டேட்டிவ். அத்தாரிட்டேட்டிவ் பேரண்ட்ஸ் வந்து தே ஆர் டெண்டர் டீச்சர், அதாவது நல்ல அன்பும் காட்டுவாங்க, நிறைய ஹை ரெஸ்பான்சிவ்னஸ், அட் த சேம் டைம் ஹை டிமாண்டிங்னஸ். குழந்தைகிட்ட நிறைய எதிர்பார்க்கவும் செய்வாங்க. அப்போ இங்க என்ன வேல்யூ பண்றாங்க அவங்க அப்படின்னாக்க, சைல்ட்ஸ் இண்டிவிஜுவாலிட்டி. அதே சமயத்துல சோசியல் கன்ஸ்ட்ரெயின்ட், இந்த உலகத்துல என்னெல்லாம் ஸ்ட்ரெஸ் இருக்கு, இது சோசியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கோ அதை ஸ்ட்ரெஸ் பண்றாங்க. இது ரெண்டுமே அவங்க காட்டுறதுனால குழந்தை ஒரு நல்ல கான்பிடென்ட் சைல்டா டெவலப் ஆகி வருது. தே ஆர் லவ்விங் அண்ட் அக்செப்டிங், பட் ஆல்சோ அட் த சேம் டைம் தே ஆர் டிமாண்டிங். அதாவது குட் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து சைல்ட், அதுகிட்ட குட் பிஹேவியர் எதிர்பார்க்கிறாங்க. தே ஆர் ஃபர்ம் இன் மெயின்டைனிங் த ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஆர் வில்லிங் டு இம்போஸ் லிமிட்டட் ஜுடிஷியஸ் பனிஷ்மெண்ட்ஸ். போய் அவங்கள ஹார்ஷா பனிஷ்லாம் பண்ணாம ரொம்ப ஜுடிஷியஸா பனிஷ்மெண்ட் கொடுத்து அதுக்கான காரணத்தையும் சொல்லி அவங்களுக்கு வந்து அந்த ஒரு சப்போர்ட்டிவ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றாங்க. இப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வளர்ற குழந்தை நல்ல ஹைலி செக்யூர்ட் சைல்டா வருது, செல்ஃப் கண்ட்ரோல்டு சைல்டா வருது, செல்ஃப் ரிலையன்ட் சைல்டா வருது, செல்ஃப் அசர்ட்டிவ் சைல்டா வருது, எக்ஸ்ப்ளோரேட்டரி சைல்டா வருது, கண்டென்டட் சைல்டா வருது. இதுதான் இதுல வந்து ஃபோர்த் ஒரு எலினோர் மேக்கபி அண்ட் ஜான் மார்டின் அவங்க ஒரு ஃபோர்த் பேரண்டிங் ஸ்டைல இதுல ஆட் பண்றாங்க. அது என்னன்னா, uninvolved stranger, low responsive, அன்பும் அதிகம் இல்ல, நீ எக்கேடோ கெட்டு போன்ற மாதிரி, லோ டிமாண்டிங்னஸ். இது பெரும்பாலும் எப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் கிட்டே இருந்து வருதுன்னு சொன்னாக்க, எங்க வந்து அந்த பேரண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்லயோ டிப்ரெஷன்லயோ போறாங்களோ, அல்லது டிவோர்ஸ் ஆகி குழந்தை அந்த சின்ன குழந்தையா இருக்கிற அந்த குழந்தைய வளர்க்க பிடிக்காம இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஒரு நெக்லெக்ட்ஃபுல் பேரண்டிங் இருக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் குழந்தைங்களும் வளரும் பொழுது பிஹேவியோரல் டிஸார்டர்ஸோட வர்றாங்க. அடலசன்ட் ஏஜ்ல இவங்க கொஞ்சம் அன்கன்ட்ரோலபிளா வர்றாங்க. there is also a fifth type, latest psychologist கொண்டு வர்றது. யாராவது ஒருத்தர் சொல்லலாமே என்னன்னு பேரு, if you know. இப்போ அடிக்கடி சொல்ற வார்த்தை ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்காங்க இந்த பேரண்டிங் சொல்லும் போதெல்லாம், அந்த ஃபிஃப்த் டைப். anyone? சிங்கிள் பேரண்டிங். சிங்கிள் பேரண்டிங், எஸ். ஆனா அது வந்து பேரண்டிங் ஸ்டைல் சொல்றாங்க, ஒரு விதமான பேரண்டிங். அடிக்கடி இப்போ இந்த வார்த்தை சொல்றாங்க, இந்த அத்தாரிட்டேட்டிவ் அந்த மாதிரி டிமாண்டிங் அந்த மாதிரி இருக்க மாதிரியே ஒரு பேரண்டிங். நான் சொல்றேன், ஹெலிகாப்டர் பேரண்டிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹெலிகாப்டர் பேரண்டிங், ஆல்வேஸ் ஹூவரிங் ஓவர் த சைல்டு. எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணாலும் கூடவே நிக்கிறது, எல்லாமே இவங்க பண்ணி கொடுக்கறது, இவங்களே எல்லாம் பண்றது, இவங்களே அந்த குழந்தைய ப்ரொடெக்டிவா அப்படியே கொண்டு போறது, அந்த மாதிரி இருக்கிறது. இது ஒரு ஃபிஃப்த் வெரைட்டியா சொல்றாங்க, ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன். அடுத்தது ரிலேஷன்ஷிப் வித் அதர் சில்ட்ரன்.
இவங்க என்ன பண்றாங்கன்னாக்க அந்த சிப்ளிங்ஸோட அந்த குழந்தைங்க எப்படி எல்லாம் பழகுறாங்கன்றத வந்து ஸ்டடி பண்ணி அத நமக்கு சொல்றாங்க. ஏன்னா ஹவு சோஷியல் தே ஆர்ங்கிறதுக்கு. அப்போ சில்ட்ரன் நார்மலா என்ன பண்றாங்கன்னாக்க ரிலேஷன்ஷிப் வித் சிப்ளிங்ஸ் வந்து யூஸ்வலா இந்த ஸ்டேஜ்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குழந்தை இனிமே போக போறதெல்லாம் சோசியல் ஃபீல்டுக்கு வேர்ல்டுக்குள்ளார. அப்படி இருக்கும் பொழுது அவங்க ஒரு அக்ரெசிவ் பிஹேவியரோட போகக்கூடாது அப்படிங்கிறதுனால அவங்களுடைய அந்த டெவலப்மெண்ட்ல நம்ம வந்து அது தன்னுடைய அந்த ஒரு எஃபிஷியன்சிய இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு செல்ஃப் எஃபிகசி போட்டிருக்குல்ல, அது மாதிரி எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து ஹவு தே மிங்கிள் வித் தேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஹவு தே மிங்கிள் வித் சிப்ளிங்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுல சிப்ளிங்ஸ் பாத்தீங்கன்னாக்க ஒரு 40 பேர் ஆஃப் சில்ட்ரனை உட்கார வச்சு 2 and 4 year old சிப்ளிங்ஸ் உட்கார வச்சு பார்த்தா அவங்களுக்குள்ளார அந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் இருக்கு பாருங்க, அதுதான் பெரும்பாலும் என்னோடது உன்னோடது அப்படிங்கறதுலதான் பெரிய சண்டை. எவ்ரி 15 minutes ஒரு 9 hour உட்கார்ந்து அப்சர்வேஷன் பண்ணா எவ்ரி 15 இன்வேரியபிளி அபவுட் எவ்ரி 15 minutes அந்த சண்டை வருது அப்படிங்கிறாங்க. இது இந்த சிப்ளிங் ரைவல்ரி அது நேச்சுரலா குழந்தைங்களுக்கு உண்டாகும். ஆனால் தட் இஸ் ஆல்சோ ஹெல்தி இது ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறாங்க. பிகாஸ் அஃபெக்ஷனும் அவங்களுக்குள்ளார வரும். பிளஸ் தே லேர்ன், அந்த போட்டியில தே லேர்ன் அ லாட் அப்படிங்கிறாங்க. அடுத்தது அவங்களுக்குள்ளார இன்ட்ரெஸ்ட், நாட் ஓன்லி அந்த ரைவல்ரி, தே ஆல்சோ ஹேவ் அஃபெக்ஷன், இன்ட்ரெஸ்ட், கம்பானியன்ஷிப், ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் வந்து தே ஆல்சோ லேர்ன் சம் ப்ரோ சோஷியல் பிஹேவியர்ஸ் வென் தே ஆர் வித் த சிப்ளிங்ஸ். அது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து அந்த பிஹேவியரும் வித்தியாசமா அவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க. அதுலயும் பர்டிகுலரா சேம் செக்ஸ் சிப்லிங்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா தே கெட் அலாங், பர்டிகுலர்லி கேர்ள்ஸ் தே கெட் அலாங் வித் ஈச் அதர், கொஞ்சம் நல்லா கெட் அலாங் பண்ணிக்குவாங்க, கொஞ்சம் சமாதானமா விளையாடிக்குவாங்க. அப்புறம் வந்து இன்னும் இது வேற என்னன்னா குவாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப் வித் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது வந்து பின்னால அவங்களுடைய அதர் சில்ட்ரனோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்புக்குள்ளாரையும் போகும். அது என்னன்னா ஒரு அக்ரெசிவ் சைல்டா ஒரு 2 பேருமே அக்ரெசிவா சண்டை போட்டுக்கிட்டு வீட்டுல வளர்ந்தாங்கன்னா வெளியில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வரும்பொழுது அவங்க அக்ரெசிவா பிஹேவ் பண்ணுவாங்க. when a child is dominated by another sibling, அதாவது இப்ப ஒரு குழந்தை குட்டி குழந்தையா அண்ணன் வந்து எப்பப்பா டாமினேட் பண்ணிட்டே இருந்தான்னா இந்த குழந்தை வெளியில போய் இது டாமினேட் பண்ணுமா அதோடைய பிளேமேட்ட. அதாவது அந்த டாமினேஷன் கேரக்டரை இந்த குழந்தை லேர்ன் பண்ணிட்டு அதுக்கு சான்ஸ் கிடைச்சோன்னே இன்னொரு குழந்தைய அது டாமினேட் பண்ணுது அப்படிங்கறது மாதிரி. அடுத்தது ஒன்லி சைல்டு. முந்தெல்லாம் சொல்லுவாங்க ஒன்லி சைல்டு வந்து செல்பிஷா வளருது, லோன்லியா வளர்ந்துருச்சு, மேல் அட்ஜஸ்டிங்கா இருக்கு அப்படிங்கறதெல்லாம். ஆனால் இப்ப எல்லாம் வந்து அத சொல்லும் பொழுது they don't agree with that because most onlys are comparatively they are doing very well அப்படிங்கிறது தான் இன்னைக்குள்ள ஸ்டடிஸ் எல்லாம் சொல்லுது. only children they tend to be more mature, more motivated to achieve and they have high self esteem அப்படிங்கிறாங்க. because that may be because parents can spend more time with the only child அப்படிங்கிறது தான் கடைசியில அவங்க கன்க்ளூஷனுக்கு கொண்டு வர்றது. அந்த குழந்தை வந்து அவங்க நிறைய அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. இதுல இன்னொரு ஒரே ஒரு நான் பிராக்கெட்ல போட்டேன், ஏன்னா வந்து பிரிட்டன் பிளே அவங்களுக்கு செல்ஃப் ரெகுலேஷன் நிறைய கொடுக்குது. பிரிட்டன் பிளேங்கிறது வந்து அந்த ஒன்லி சைல்டு நிறைய பண்ணுவாங்க. அதாவது இமிட்டேட் பண்ணி யாரோ ஒருத்தர் போல ரோல் பிளே, அம்மா போல அம்மா இல்லாத நேரத்துல டீச்சர் போல அந்த மாதிரி ரோல் பிளே எல்லாம் பண்றது நீங்க பார்த்திருப்பீங்க. இது வந்து இட் கிவ்ஸ் ஹெல்ப்ஸ் தெம் கெயின் அ லாட் ஆஃப் செல்ஃப் ரெகுலேஷன். ஏன்னா இது வந்து ஒன்லி சைல்டா இருக்கும் பொழுதுதான் அது நிறைய பிரிட்டன் பிளே பண்ணுது. பிகாஸ் இட் டஸ் நாட் ஹேவ் எனிபடி டு பிளே வித். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் பெரியவங்களோட தான் அது சுத்திட்டு இருக்கும். ஸோ பெரியவங்க கிட்ட இப்படி ஒரு பிரிட்டன் பிளே பண்றதுதான் அது கேம். அப்படித்தான் நிறைய அது கத்துக்குது. இதே வந்து சிப்ளிங்கோட இருந்துச்சுன்னா அடுத்த சிப்ளிங் பார்த்து அதை வந்து கிண்டல் பண்ணும், அதை வந்து ரெடிக்யூல் பண்ண உடனே அது வெக்கப்பட்டுட்டு அது பண்ணாம விட்டுடும் இந்த பிரிட்டன் பிளே எல்லாம். ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து அவங்க அந்த பிரிட்டன் பிளேல ஒருத்தரோட ஒருத்தர் ஜாயின் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது வேற. பட் ஸ்டில் இதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால அது ஒன்லி சைல்டுக்கு அந்த செல்ஃப் ரெகுலேஷனுக்கு அந்த பிரிட்டன் பிளே ஹஸ் பீன் வெரி ஹெல்ப்ஃபுல். அடுத்து பிளேமேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க வந்து இந்த பிளேமேட்ஸ் யாரோ அவங்களதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்குது அப்படிங்கறதுதான் இங்க கண்டென்ட். என்னன்னா சில்ட்ரன் வந்து அவங்களுக்கு யார் அதோட நல்லா விளையாடுறாங்க அது லேட்டர் ஆன் பிகம்ஸ் ஒரு ஒரு அந்த கோஆபரேட்டிவ் பிளே இருக்கிறவங்கள பேரலல் பிளேன்னு சொல்றாங்க, கோஆபரேட்டிவ் பிளேங்கிறாங்க. அப்படி அந்த அதுலதான் ஃப்ரெண்ட்ஷிப்பே அது டெவலப் பண்ணிக்குது, ஷேர்ட் இன்ட்ரெஸ்ட்னால தானே, அதனால அது டெவலப் ஆயிக்குது. இதெல்லாம் வந்து அந்த மற்றவங்களோட அது ஒரு பிளேமேட்டோட விளையாடுறது அதுக்குள்ள மைல்ஸ்டோனே இருக்குது.
3-year-oldல வந்து தே பிளே அலாங் சைட், அதாவது அதர் சில்ட்ரனோட அவங்க சேர்ந்து விளையாடுவாங்க. பட் த ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஷார்ட் லிவ்ட், அவங்க மறந்து போயிருவாங்க. 4-year-old இருக்கும் பொழுது ஒரு கோஆபரேட்டிவ் பிளே இருக்கும் அவங்களுக்குள்ளார. தே ஸ்டார்ட் டேக்கிங் டர்ன்ஸ், அதாவது அவங்களே அவங்களுடைய திங்ஸ் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்து, நீ கொஞ்ச நேரம் விளையாடு, நான் கொஞ்ச நேரம் விளையாடுறேன். அந்த மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் மோர் ஸ்டேபிள். 5 year ஆகும் பொழுது அவங்களுக்கு அந்த ரோல் தெரியுது அவங்களுக்கு. அதனால தே கோஆபரேட் வெரி வெல், தே லேர்ன் எம்பத்தி, அந்த மாரல் வேல்யூஸ் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தே ஆல்சோ லேர்ன் ஜெண்டர் ரோல்ஸ். அதனால மேல் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி, ஃபீமேல் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி, அதெல்லாம் அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்தது வந்து சூசிங் பிளேமேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் முதல்ல சொன்னேன். அதாவது how the other children, அதாவது get along with them. பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பா. அதாவது அந்த அந்த மாதிரி இருக்க ஆள்கிட்ட இந்த குழந்தையும் போய் ஃப்ரெண்ட்லியா விளையாட ஆரம்பிக்குது. ஆனா இதே சமயத்துல கொஞ்சம் யாராவது கொஞ்சம் நெகட்டிவா அதுகிட்ட பிஹேவ் பண்ணாங்கன்னா அன்லைக்லி தட் தே வில் பிகம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி. அப்புறம் வந்து யங்கர் சில்ட்ரன்ல வந்து அவங்களுக்கே கிட்டத்தட்ட இருக்கிற சிமிலர் ட்ரெய்ட்ஸ் இருக்கிறவங்கள தான் அவங்க பிடிச்சு அவங்களோட ஃப்ரெண்ட்லி ஆறாங்க. பட் தே கெயின் அ லாட் ஆஃப் இண்டிவிஜுவாலிட்டி when the child starts mingling with other friends. அதுவும் like minded childrenோட they do things together. and அப்போ they start to adjust with each other, they start caring for each other, then they start sharing, then they start helping each other. இங்கதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்மேஷன் அது வர ஆரம்பிக்குது. அப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற குழந்தைய வந்து எல்லாருமே அந்த ஸ்கூல், அந்த நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற குழந்தை வந்து ஸ்கூல்ல அதை லவ் பண்றதுனால அந்த குழந்தை என்ஜாய் பண்ணுது ஸ்கூலுக்கு போறத. அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் மோர் சாட்டிஸ்ஃபைங் இன் அ வெரி ஸ்மால் சைல்ட். அது வந்து அது செரிஷ் பண்ணுது, அது லவ் பண்ணுது. அதனால அந்த வீட்டுல இருந்தே அந்த குழந்தை வந்து யூஸ்வலா அதுல வந்து என்னன்னாக்கா, அந்த வித்ட்ரான் சைல்டு, ஷை சைல்டா இருந்தா எல்லா ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரனும் அந்த குழந்தைய இக்னோர் பண்ணிடுறாங்க. அது வந்து நீங்க அதனால என்ன பண்ணணுமா, ப்ரீ ஸ்கூலுக்கு குழந்தைய விடுறதுக்கு முன்னால அந்த குழந்தைய சோசியலா மற்றவங்க கிட்ட மெதுவா விட்டு என்கரேஜ் பண்ணி, அந்த குழந்தைக்கு பப்ளிக் பிஹேவியர், காமன் பிஹேவியர் கொஞ்சம் நம்ம லேசா ஸ்டிமுலேட் பண்ணி விட்டுட்டோம்னா, ப்ரீ ஸ்கூல் சில்ட்ரன் அங்க போகும் பொழுது அந்த குழந்தைங்க கிட்ட இது ஷையாவோ வித்ட்ரானாவோ இருக்காது. அப்ப நேச்சுரலி அதை தேடி மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க. அப்ப அதனுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் அந்த அது கொஞ்சம் டெவலப் ஆகும். இல்லைன்னா அந்த வித்ட்ரான் சைல்டு she or he will be like a lost child. இதுதான் அது நம்ம இதுல இருந்து இருக்கிற அந்த கியூ புரிஞ்சுக்கணும். they learn to negotiate, they learn to compromise, they learn to be social beings. அத வந்து எப்படின்னா இங்க நம்ம லேசா இன்ஸ்டிகேட் பண்ணி விடணும் before the child goes to a preschool even. அது வந்து கொஞ்சம் அவங்கள சோசியலா அவங்கள மூவ் பண்ண விட ஆரம்பிக்கணும், அவங்கள என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னாக்க அது அந்த அந்த வித்ட்ரான்னஸ், ஷைனஸ் அதெல்லாம் போயிடும். அதே மாதிரி இந்த அக்ரெசிவ் சில்ட்ரன் அல்லது டிமாண்டிங் சில்ட்ரனையும் அவங்க வந்து ப்ரீ ஸ்கூலுக்கு போனாங்கன்னாக்க தே ஹாவ் மோர் குவாரல்ஸ். அதனால வந்து நம்ம வெல் லைக்டு ப்ரீ ஸ்கூலர் இதெல்லாம் குழந்தைங்க கிட்ட அஃப்கோர்ஸ் இம்போஸ் பண்ண முடியாது, என்கரேஜ் பண்ண முடியும். என்கரேஜ் பண்ணி மினிமைஸ் ஃபர்தர் கான்ஃபிளிக்ஸ் லேட்டர் ஆன். அந்த நிறைய கான்ஃபிளிக்ஸ் இருக்கிற சைல்ட வந்து ஒருவேளை நீங்க இருக்க மாட்டீங்க அந்த நேரத்துல, குழந்தைங்க எல்லாம் இருக்கும்போது 4-5 குழந்தைங்க ரிஜெக்ட் பண்ணும் பொழுது அந்த குழந்தை வந்து she or he will feel lost. அதனால இந்த வெல் லைக்டு ப்ரீ ஸ்கூலர்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் சோசியலா நல்லா அந்த குழந்தைய அது ஆங்கரை ஹேண்டில் பண்ண அல்லது சோசியலா காம்பீட்டன்டா வளர்க்குறவங்களத்தான் அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்க தான் கிண்டர் கார்டன்லயோ ப்ரீ ஸ்கூல்லயோ அவங்க நல்லா கோப்பப் பண்ணி வர்றதை பார்க்க முடியும். சோ இதுதான் அந்த அந்த சின்ன அந்த ஃபேப்ஸ் அண்ட் ஈசன்பர்க் பேசுறது. இவங்க நிறைய அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க சொல்றது அந்த பிளேமேட்ஸ் நிறைய வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சோசியல் அட்ஜஸ்ட்மெண்ட் நிறைய இருக்கும். ஆனா அந்த பிளேமேட்ஸ் வர்றதுக்கே அந்த குழந்தைக்கு கொஞ்சம் அது முன்னாலேயே கொஞ்சம் சோசியலா அது நகர்ந்திருக்கணும் அப்படிங்கிறது.
அடுத்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ். இதுதான் அது அவங்களுடைய மோர் பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். லேட்டர் ஆன் தி லேர்ன் ஹவு டு அட்ஜஸ்ட் வித் சில்ட்ரன், அதர் சில்ட்ரன். அதுக்கப்புறம் இந்த சில்ட்ரன் வித் ஃப்ரெண்ட்ஸ் டென் டு என்ஜாய் ஸ்கூல் மோர். அதெல்லாம் முதல்ல நம்ம சொன்னது. அடுத்தது தன்னுடைய அந்த செல்ஃப் வேலிடேஷன்ல வந்து அது ஹாப்பியா ஃபீல் பண்ணுச்சுன்னா ஸ்கூல்ல பத்தியும் அது நல்லா திங்க் பண்ண ஆரம்பிக்கும், ஃப்ரெண்ட்ஸை பத்தி நல்லா திங்க் பண்ண ஆரம்பிக்கும். அது வந்து ஹெல்ப்ஸ் தெம் க்ரோ. அதாவது அதாவது அந்த செல்ஃப் கான்பிடன்ஸ்ல அவங்களை நல்லா க்ரோ பண்ண வைக்கும். தட் இஸ் ஆல் அபவுட் த 7th லெசன். ஏதாவது டவுட் இருந்தா ஒரு ஃபியூ மினிட்ஸ் உடனே நம்ம 8th லெசன் போயிடலாமா? ஏதாவது இருக்கா? இல்லைன்னா 8th லெசன் டக்குன்னு போயிடலாம். மிடில் அண்ட் லேட் சைல்ட்ஹுட், பிசிக்கல் அண்ட் கோக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ஸ் 2 மட்டும் தான் இதுல பாக்குறோம். இப்போ 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 பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு முடியல. எஸ், தேங்க்யூ, நானும் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இது வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அது பிசிக்கல்ன்றதுனால அந்த குழந்தையோட ஸ்கெலிட்டல் அண்ட் மஸ்குலர் சிஸ்டம். இது வந்து மிடில் அண்ட் லேட் சைல்ட்ஹுட், அதாவது நம்ம 6ல இருந்து 11 இயர்ஸ் அந்த 5 இயர் கேப்ல உள்ள சில்ட்ரனுக்கு. டியூரிங் எலிமெண்டரி ஸ்கூல் இயர்ஸ்ல சில்ட்ரன் க்ரோ அட் அன் ஆவரேஜ் ஆஃப் 2 to 3 inches a year until the age of 11. அதுல குழந்தைங்க கேர்ள்ஸ் தான் ஃபர்ஸ்ட் அந்த சமயத்துல ஸ்பர்ட் ஆஃப் growth இருக்கும். டில் பியூபர்ட்டி கேர்ள் சைல்டு நிறைய டாலரா வளருவாங்க. பாய் சைல்டு ஒரு சும்மா கொஞ்சம் ஸ்லைட்டா கம்மியா தெரிவாங்க. அப்ப இங்க வந்து சில்ட்ரனுடைய லெக்ஸ் பிகம் லாங்கர், ட்ரங்க்ஸ் பிகம் ஸ்லிம்மர். அதுக்கப்புறம் டியூரிங் த மிடில் அண்ட் லேட் சில்ட்ரன் இயர்ஸ்ல வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட எவ்ரி இயர் வந்து ஒரு 3 kg 4 kg இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. வெயிட் வந்து மெயினா வந்து அவங்களுடைய ஸ்கெலிட்டல் மஸ்குலர் சிஸ்டம்ஸ்னால கெயின் ஆகிற வெயிட். அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய அந்த ஆசிஃபேக்ஷன் ப்ராசஸ் ஆஃப் போன் ஹார்டனிங் இங்கதான் நடக்குது. அப்ப இங்க இருக்கிற அவங்களுடைய போன்ஸ் எல்லாம் நல்லா ரொபாஸ்டா வளர ஆரம்பிக்குது. அப்புறம் அவங்களுடைய அதனால அவங்களுடைய க்ராஸ் அண்ட் ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸ் எல்லாம் நல்லா வருது. கிரேட்டர் கோஆர்டினேஷன், அவங்களுக்கு அந்த ஐ ஹேண்டு அதெல்லாம் அந்த கோஆர்டினேஷன்லாம் வரும். இங்க நோ மோர் பேபி ஃபேட்டு, நோ மோர் அந்த நாக் தத்தி நட போடுறதெல்லாம் இல்ல. எல்லாம் ஃபர்மா அவங்களுடைய பிஹேவியர், அதாவது அந்த அவங்களுடைய போஸ்டர்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்குது. இந்த மஸ்குலர் ஸ்ட்ரென்த்தும் நல்லா வர ஆரம்பிக்குது. பிகாஸ் ஆஃப் கிரேட்டர் நம்பர் ஆஃப் மசில் செல்ஸ், பாய்ஸ் ஆர் யூஸ்வலி ஸ்ட்ராங்கர் தென் கேர்ள்ஸ். தோ பாய்ஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டரா தெரிஞ்சாலும் ஸ்ட்ராங்கர் தென் கேர்ள்ஸா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மெயினா வந்து சைல்டோட மிடில் அண்ட் லேட் சைல்ட்ஹுட்ல தான் பிசிக்கல் சேஞ்சஸ் நிறைய அவங்களுக்குள்ளார வர ஆரம்பிக்குது. அவங்களுடைய அந்த நல்ல ஸ்மூதர் அண்ட் ஹையர் கோஆர்டினேஷன் லெவல் எல்லாம் இங்கதான் இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்களுடைய பாடி மேல அவங்களுக்கு கிரேட்டர் கண்ட்ரோல் இருக்குது. தே கேன் சிட் ஃபார் ஹவர்ஸ் ஃபார் லாங்கர் பீரியட்ஸ் ஆஃப் டைம். ஆனால் எலிமெண்டரி சில்ட்ரன், எலிமெண்டரி ஸ்கூல் சில்ட்ரன் அவங்க வந்து பிசிக்கல் மெச்சூரிட்டி இன்னும் அவங்களுக்கு இல்லை. ஸோ தே நீட் டு பி ஆக்டிவ். அவங்களால ரொம்ப நேரம் உட்கார முடியும், yet they need to be active. அதுக்கப்புறம் வந்து குட்டி சில்ட்ரன் வந்து சீக்கிரமா அந்த ஏஜ்ல இருக்கிற அந்த 11 வரைக்கும் ஏஜ்ல இருக்கிற சில்ட்ரன் சீக்கிரமா டயர்ட் ஆவாங்க. எப்போ உட்கார்ந்து இருக்கிறதுனால, than by running, jumping or bicycling. அதனால அவங்களுடைய அவங்களுக்கு நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அவங்களுக்கு ரொம்ப அவசியம். சில்ட்ரன் வந்து உங்க வீட்டு பக்கத்துல யாராவது இருந்தாங்கன்னா கூட அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ்க்கு அவங்களை புஷ் பண்ணி விடுங்க. ஏன்னா பிசிக்கல் அதாவது அவங்களுடைய டெவலப்பிங் ஸ்கில்ஸ்ல வந்து பிசிக்கல் டெவலப்மெண்ட் எல்லாம் ரிஃபைன் ஆகுறதே ஒரு ஸ்கிப்பிங் ரோப்போ, ஒரு பேட்டிங் த பாலோ, இல்ல பேலன்சிங் பீமோ இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் அ மஸ்ட். So we have to push them around instead of sitting in a TV program or a video game. அப்புறம் இங்க வந்து இந்த சைல்டுக்கு பிரெயின்ல வந்து increased myelinization, I doubt it is myelination தான் நினைக்கிறேன். myelinization of a central nervous system is reflected in the improvement of fine motor skills during middle and late childhood. myelination அதான் கரெக்ட். பிரெயின் மெச்சூரேஷன் அதை பாத்தீங்கன்னாக்க அத வந்து 2 முக்கியமான விஷயம் இங்க நடக்குது. அது பெரிய ஸ்பர்ட். அது என்னன்னாக்க ஒண்ணு அந்த இன்க்ரீஸ்ட் மயலினேஷன்னால
அவங்களுடைய பிரெயின்ல நிறைய அசோசியேட்டட் இன்க்ரீசஸ் இன் சென்சுரி, மோட்டார் அண்ட் இன்டெலெக்சுவல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதுதான் வந்து ஒண்ணு இம்ப்ரூவ்ட் மோட்டார் ஸ்கில்ஸ், அவங்களுடைய எல்லா கோஆர்டினேஷனும் நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும், கண்ட்ரோல் நல்லா இருக்கும், இன்டராக்ஷன்ஸ் வித் என்வாயன்மெண்ட்டும் பெஸ்டா இருக்கும். ரெண்டாவது அவங்களுடைய இன்க்ரீஸ்ட் ப்ராசஸிங் ஸ்பீட். இந்த மைலினேஷன் நடக்கிறதுனால அவங்களுக்கு இது அவங்களுடைய நார்மல் அந்த ப்ராசஸிங் ஸ்பீடே அதிகமா இருக்கும். மைலினேஷன் வந்து which is not, we know myelination is nothing but it's a process of coating of nerve fibers with fatty substances to speed up the nerve impulses. அதான் இந்த மைலினேஷன். அது வந்து இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்ல நிறைய இன்க்ரீஸ் ஆகுது. அதனால அவங்களுடைய மோட்டார் ஸ்கில்ஸ், கோக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. அதனால அவங்களால 7-year-old சைல்டு வந்து ஸ்டெடியா இருக்குமா, 8 to 10 yearsல இன்னும் ஈஸ் இருக்குமா, நல்ல ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுவாங்களா, மேனிபுலேட்டிவ் ஸ்கில்ஸ். இதெல்லாம் எதனால அப்படின்னாக்க அந்த கார்பஸ் கொலோசம் growth. அதனாலதான் அவங்களுக்கு அந்த 2 ஹெமிஸ்பியர்ஸ் நடுவுலையும் வந்து ஒரு நல்ல ஒரு திக்கனிங் ஸ்டேஜ் ஆஃப் கார்பஸ் கொலோசம் growth அப்படிங்கிறாங்க. அது ஒண்ணு எக்ஸ்ட்ராவா ஒரு ஆடட் இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். அடுத்தது வந்து கீழே அதுக்கு வேற என்ன சொல்லணும்னாக்க பியாஜிஷியன் அப்ரோச். அவர் என்ன சொல்றாருனாக்க இது அவரு சொல்றதுல வந்து 3வது ஆபரேஷனல் சைல்ட்ஹுட், அந்த நம்ம டாப்ல பார்த்தோம் கான்கிரீட் ஆபரேஷனல் சைல்டு அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு அவர் 3வது ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வர்றாரு இந்த குழந்தைங்களோட வளர்ச்சிய. அங்க வந்து அவர் சொல்ற முக்கியமான 2-3 விஷயங்கள் இருக்குது. இவங்களால ஹை லெவல் டாஸ்க்ஸ் நிறைய ஹேண்டில் பண்ண முடியும். வந்து அந்த அதனாலதான் அந்த காசாலிட்டி, கேட்டகரைசேஷன், கன்சர்வேஷன் அப்படின்லாம் நிறைய விஷயங்களை இதுல புதுசா சில வார்த்தைகள் எல்லாம் சொல்றாரு. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நீங்க பியாஜிஷியன் அப்ரோச்ல ஒரு டேர்ம் சொல்லியிருப்பாரு. அந்த டேர்ம்ஸ கொஞ்சம் பாத்துக்காங்க. ஏற்கனவே நம்ம வந்து ஒவ்வொரு இதுலயும் ஒண்ணுல வந்து அந்த செல்ஃப் கான்செப்சுவலைசேஷன் அல்லது முதல்ல எடுத்தோன்னு அந்த ஈகோ சென்ட்ரிசம்னு சொன்னது, அப்புறம் மேல அடுத்தது வந்து போன இதுல வந்து அந்த தியரி ஆஃப் டெவலப்மெண்ட்னு சொன்னது. அது மாதிரி ஒரு ஸ்டேஜ்லயும் இங்க வந்து அவர் காசாலிட்டி, அதாவது ஒரு காஸ் அதனுடைய எஃபெக்ட், அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு குழந்தைக்கு தெரியுது. தே கேன் மென்டலி மேனிபுலேட் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஸ்பேஸ். ஒரு கிளியரர் ஐடியா அவங்களுக்கு அந்த காசாலிட்டியில கிடைக்குது. எப்படின்னாக்க வை திங்ஸ் ஹேப்பன், இது செஞ்சா இது நடக்கும், அந்த இது ரிசல்ட் ஆகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் அந்த ஸ்பேஸ் அண்ட் காசாலிட்டி. அதுல வந்து அதனால அவங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னாக்க ஒரு அந்த கோக்னிட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட்ல பாத்தீங்கன்னாக்க they can understand how இந்த ஸ்பேஸ் அண்ட் காசாலிட்டி ரெண்டும் கொண்டு வந்துட்டாங்க பாத்தீங்களா. அந்த ஸ்பேஷியல் ரிலேஷன்ஷிப்லாம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. அப்ப how far is it from your place to another place, அதெல்லாம் கொஞ்சம் புரியும். அல்லது ஒரு ரூட் மேப்பை கொஞ்சம் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு விளங்கும். அதாவது பக்கத்துல இருக்கிறவங்க வீட்டுக்கு போக சொன்னாக்க இங்க போய் லெஃப்ட்ல போய் ரைட்ல போய் இங்க கட் பண்ணு அப்படின்னா அதுக்கு அவங்களுக்கு புரியும். அடுத்தது வந்து they have clearer directions for finding the same. நான் சொன்ன நேத்தி ஒரு இந்த மினிமைசிங் ஆஃப் அ ரூம், அதை வச்சுதான் குழந்தைக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வரும்னு. இங்க 6 to 11 yearsல they have a clearer picture of understanding the direction of finding the same objects. அதே ஆப்ஜெக்ட ரூம்ல இங்க உள்ள போய் ரைட் ஹேண்ட் சைட்ல திரும்பி அந்த ட்ராயர்ல இருக்கு எடுத்துட்டு வானா அந்த சைல்ட் கேன் டூ இட். சோ அந்த ஸ்பேஸ் அண்ட் காசாலிட்டியில அவங்களுக்கு கொஞ்சம் ரிமார்க்கபிள் இம்ப்ரூவ்மெண்ட் இங்க வருது. அடுத்தது கேட்டகரைசேஷன், how they learn. இது வந்து ரொம்ப 6 to 11 yearsங்கிறதுனால இதுவும் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது என்னன்னா சீரியேஷன், அவங்களுக்கு வந்து சீரியலா அவங்க அரேஞ்ச் பண்ண தெரியும், லாஜிக்கல் ஆர்டர்ல அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ண கத்துக்கிறாங்க. அடுத்தது டிரான்சிட்டிவ் இன்ஃபரன்ஸ், அதாவது நான் பிராக்கெட்ல போட்டிருக்கேன் பாருங்க, A is equal to B and A is equal to C னா it automatically means A is equal to C அப்படிங்கறத, அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப், 2 ஆப்ஜெக்ட் நடுவுல இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிருக்கிற குழந்தைக்கு 3வது ஆப்ஜெக்ட கொண்டு வரும்பொழுது அதுக்கு உள்ள அப்ப இந்த ஃபர்ஸ்டுக்கும் தேர்டுக்கும் உள்ள கனெக்ஷன் என்ன அப்படிங்கறத கொஞ்சம் அவங்க கல்மினேட் பண்ண முடியும். அடுத்தது கிளாஸ் இன்க்ளூஷன், அதாவது ஒரு பெரிய பழம், அதை கட் பண்ணா 4-5 பழமா சின்னதா கட் பண்ணா அதெல்லாம் சேர்ந்ததுதான் அந்த பழம், அது புரிய ஆரம்பிக்குது. அதுல 2 இருக்குது,
கிளாஸ் இன்க்ளூஷன்ல. ஒன்னு இண்டக்டிவ் ரீசனிங், இன்னொன்னு டிடக்டிவ் ரீசனிங். இண்டக்டிவ் ரீசனிங்கிறது வந்து என்னன்னாக்க சின்னதை தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து ஒரு ஜெனரல் கன்க்ளூஷனுக்கு வருது, பெரிய கன்க்ளூஷனுக்கு வருது. யூ லேர்ன் ஃப்ரம் அ ஸ்மாலர் திங் அண்ட் யூ ஜெனரலைஸ் இட் டு அ பிகர் திங். அதாவது ஒரு டாக் பார்க்கிங் அட் அ ஸ்ட்ரேஞ்சர் நீங்க பாக்குறீங்க, ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பார்த்து நாய் குலைக்குதுனாக்க ஓகே, டாக்ஸ் எல்லாமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ பார்த்தா குலைக்கும். அப்ப ஜெனரலைஸ் பண்ணுது பாருங்களேன். ஒரு இன்சிடென்ட்டா பார்த்துட்டு அதுல இருந்து அடுத்த அந்த அடுத்தது இவால்வ் ஆகுதுங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அதான் இண்டக்டிவ் ரீசனிங் ஃப்ரம் அ ஸ்மால் திங் டு அ பிகர் ஜெனரலைசேஷன். டிடக்டிவ் வந்து ஜெனரலா இருக்கிறதுல இருந்து ஒருத்தருக்கு எடுத்துக்கிறது. அதாவது எல்லா நாயும் குலைக்கும் அப்படின்னும் போது இந்த நாயும் குலைக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறது. பெருசு ஜெனரலைஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து தனிப்பட்ட வகையில குட்டியா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டெடியூஸ் பண்ணிக்கிறது. அதுதான் அந்த ரெண்டு ரீசனிங் கான டிஃபரன்ஸ். இது ஏற்கனவே நம்ம வேற எதுல படிச்சோம், ரிசர்ச் மாடலிங்ல கூட படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அந்த ரிசர்ச் ஆர்எம் மெத்தடாலஜில படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன், தெரியல, ஐ டு நாட் நோ. பட் இது வேற எங்கேயோ இருக்கு. அது அடுத்தது கன்சர்வேஷன். கன்சர்வேஷன் வந்து இந்த கான்கிரீட் ஆபரேஷன்ஸ்ல தான் இந்த குழந்தைக்கு இந்த கன்சர்வேஷன்னா என்னன்னு தெரிய ஆரம்பிக்குது. இப்போ வந்து இதுல வந்து இந்த கன்சர்வேஷன்னாக்க சர்டன் ப்ராப்பர்ட்டிஸ் ஒன்னொன்னுக்கும் இருக்கும். ஒரு வெயிட் இருக்கும், வால்யூம் இருக்கும், குவான்டிட்டி இருக்கும் அப்படிங்கறத அந்த குழந்தைக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது. அதுக்கு வந்து இந்த இன்னொரு விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல லேர்ன் பண்ணணும். பியாஜே சொல்ற இன்னொரு நியூ டேர்ம் கால்ட் ஹாரிசான்டல் டெக்கலேஜ். அது என்னன்னா, ஒரு கான்செப்ட், ஒரு விதமான கோக்னிட்டிவ் ஆபரேஷனை யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஆன்சரை கண்டுபிடிக்கிறீங்க. ஆனா இதே கோக்னிட்டிவ் ஆபரேஷனை யூஸ் பண்ணி இன்னொரு கான்செப்டுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு குழந்தை ஸ்ட்ரகிள் பண்ணும். அதுக்கு புரியாது. அதாவது அத வந்து அவங்க கீழே வந்து ஒரு பிக்சர்லயே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட்ல அது இருக்குது. என்னன்னாக்க அந்த கன்சர்வேஷன்ற ஒரு டேர்ம் குழந்தை புரிஞ்சுக்க எவ்வளவு கஷ்டப்படும் அந்த ஏஜ்ல அப்படிங்கிறது. அதனாலதான் குழந்தைக்கு வந்து அல்ஜிப்ரா இதெல்லாம் வந்து ஒரு 10-11 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. காரணம் என்னன்னா, இந்த பிக்சரை பாத்தீங்கன்னாக்கா யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். முதல்ல வந்து ஒரு 6 நம்பர் வந்து பிளாக் டாட்ஸ் இருக்கு. விதவிதமா அதுல கொடுத்து கன்சர்வேஷன்ல 6 டாட்ஸ் இருக்குது. அது வந்து லைன்ல இருக்குது. அடுத்ததுல பாருங்க ஸ்கேட்டர்டா இருக்குது. மேல இருக்கிற 6 டாட்ஸ், கீழே இருக்கிறது ரொம்ப நெருக்கமா இருக்குது. இது ரெண்டும் சேம் தான் அப்படிங்கறது அந்த குழந்தைக்கு, ஒரு சில குழந்தை, அதாவது நாட் ஆல் சில்ட்ரன், ஒரு கான்செப்ட்ல எங்கேயோ ஒரு இடத்துல குழந்தை ஸ்ட்ரகிள் பண்ணும், இந்த கன்சர்வேஷன்ல ஸ்ட்ரகிள் பண்ணும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த நம்பர் சொன்னேன், அல்லது லென்த்ல வந்து 2 ராட்ஸ், 2 பக்கத்துல இருக்கும்போது ஒரே சைஸா இருக்கு. அதே ராட்ஸை இப்படி தள்ளி வைக்கும் பொழுது இது ரெண்டும் சேம் சைஸ் தான் சொன்னா அதால கன்சீவ் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அதை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சில சமயத்துல சில குழந்தைகளுக்கு லிக்விட் ஒரே அளவுல 2 பாத்திரத்துல வச்சிருக்கிறாங்க. இப்போ அதே அமௌண்ட் ஆஃப் வாட்டரை இன்னொரு ப்ராடர் இதுல போடும் பொழுது அது வந்து சேம் அமௌண்ட் தான் அப்படிங்கிறது புரியறது கொஞ்சம் ஒரு வேலை ஸ்ட்ரகிள் பண்ணலாம். அல்லது மாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க 2 ஆப்ஜெக்ட்ஸ் உடைய மாஸ், அதாவது 2 உருண்டையா இருக்கு. இந்த பக்கத்துல ரைட் ஹேண்ட் சைட்ல ஒன்னு உருண்டை, இன்னொன்னு ஓவல் ஷேப்ல இருக்குது. ரெண்டும் ஆனா ஈக்குவல் சைஸ், ஈக்குவலா உள்ளார அதனுடைய மாஸ், அதனுடைய வெயிட் கரெக்ட் தான், இது ஒரே அளவு தான் இழுத்து வச்சிருக்கோம் அப்படின்னா அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டப்படும். அல்லது ஏரியா பாத்தீங்கன்னாக்க ஒரு 2 கவுஸ் காட்டியிருக்காங்க. அது வந்து அந்த ஃபென்ஸ் அந்த ஒரு இதுல வந்து மெடோல அது மேய்ஞ்சிட்டு இருக்கு. ஓரத்துல 6 இதுல வந்து அது அந்த ஏரியா அதால சாப்பிட முடியாது, அங்க இருக்க புல்லு சாப்பிட முடியாது. அந்த ஏரியாலாம் வந்து வீடு கட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது வந்து ரைட் ஹேண்ட் சைட்ல அது ஸ்கேட்டர்டா இருக்குது பாருங்க. ஆனாலும் அது 6ம் ஈக்குவல் சைசஸ்ல தான். அப்ப அதுக்கு அந்த மெடோல ஒரே அளவு தான் அதுக்கு புல்ல சாப்பிட முடியும் அப்படிங்கறது அதுக்கு இவங்களுக்கு சில்ட்ரனால கன்சீவ் பண்ணிக்க முடியாது. ஸ்கேட்டர் தானே பண்ணி வச்சிருக்கோம், அப்ப அதே ஸ்பேஸ் தானே அப்படின்னா அவங்களால கன்சீவ் பண்ணிக்க முடியாது. அடுத்தது வெயிட், அதே மாதிரிதான். வெயிட் பார்க்கும்போது அந்த இந்த மாதிரி பிளாட்ஸ் இதோடைய வெயிட்டும் இந்த ரவுண்டா இருக்கிறதுக்கும் வெயிட் ஒண்ணுதான் அப்படின்றது புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதாவது இதுல எது வேணா பிள்ளைங்க ஸ்ட்ரகிள் ஆகலாம். வால்யூம் பாத்தீங்கன்னா ஒரு தண்ணிக்குள்ளார ஒரு பால் போட்டு வச்சிருக்காங்க, 2 பால்ஸ் இருக்கு. இன்னொன்னுல வந்து இப்ப தண்ணியில இருந்து ஒரு பாலை வெளியே எடுத்துட்டதுனால தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிருச்சு பாருங்க. ஆனாலும் உள்ள இருக்க 2லயும் இருக்கிற தண்ணி ஒரே அளவுதான், உள்ள பால் இருக்கிறதுனால அது கொஞ்சம் ரைஸ் ஆயிருக்கு. இப்படிங்கிற கன்சர்வேஷன்ஸ் எல்லாம் குழந்தை கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். அது வந்து இந்த ஏஜ்ல அவங்களுடைய அந்த கொக்னிட்டிவ் கெப்பாசிட்டி அவ்வளவுதான் கம்மியா இருக்கிறதுனாலதான். அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்லைட்ல மாரல் ரீசனிங். இது வந்து
அவங்களுடைய அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் இதுல அவங்களுடைய மாரல் ரீசனிங், இதுவும் ஒரு பியாஜே வந்து ஒரு முக்கியமான அவங்களுடைய டெவலப்மெண்ட்ஸ் சொல்ற ஒரு காரியம். அவங்களுடைய அந்த ப்ரீ மாரல் ஸ்டேஜ், அடுத்தது அவங்களுடைய அந்த இம்பர்சனல் மொராலிட்டி, அதாவது இந்த இது வந்து இந்த கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ்ல வர்றது, அடுத்தது அவங்களுடைய ஆட்டோனமஸ் மொராலிட்டி வர்றது. இது என்னன்னா இந்த ப்ரீ மாரல் ஸ்டேஜ்ங்கிறத இங்க இல்ல. நான் வந்து அத இங்க நான் மார்க் பண்ணல. ஏன்னா அது வந்து ரொம்ப குட்டி சைல்டுல அது வளரும் பொழுதே முதல்ல அது வளரும் பொழுதே அது வர்றதுதான் அந்த ப்ரீ மாரல் ஸ்டேஜ்ங்கிறது. அது என்னன்னாக்க நம்ம முதல்ல சொல்லிக்கோ, அது ஏ மாரல் ஸ்டேஜ்னு கூட அது சொல்லுவாங்க. அதுல வந்து மாரல் இல்ல, அந்த குழந்தைக்கு அது தெரியாது. அது அந்த அந்த ஸ்டேஜ்ல வந்து அவங்களுக்கு மாரல் ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியாது, அல்லது அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அதை பிரின்சிபலா அதை ஃபாலோ பண்ண தெரியாம இருக்கிற ஸ்டேஜ். அது வந்து குட்டி டாட்லரா இருக்கிறது. அடுத்து இந்த ஹெட்டிரோனோமஸ் மொராலிட்டி அல்லது இம்பர்சனல் மொராலிட்டி, இது என்னன்னாக்க இந்த சைல்டு வந்து என்னன்னா என்ன செய்யணும், அந்த கான்சிக்வன்சஸ் தான் பார்க்கும், இன்டென்ஷன்ஸ பார்க்காது. எக்ஸாம்பிளா 2 பசங்க இருக்கிறாங்க. இந்த 2 பசங்க கிட்ட கொஞ்சம் ஒரு கிளாஸ் ஜார் கொடுக்குறாங்க. கிளாஸ் ஜாரை கொடுத்து அவங்க விளையாடிட்டு இருக்க வைக்கிறாங்க. இப்போ ஒரு ஜாரை வந்து அந்த ஒரு குழந்தை, அந்த அலெக்ஸ்ன்ற குழந்தை வந்து அதை கீழே போட்டுட்டான். கீழே போட்ட உடனே அது உடைஞ்சிருச்சு. இன்னொரு குழந்தை, இவன் போட்டவன் வந்து ஆக்சிடென்ட்லி போட்டிருக்கான். இன்னொரு குழந்தை அந்த ஜாரை கிக் பண்ணி அத துவம்சம் பண்றான். ஆனா அது உடையல. இப்ப அந்த குழந்தை வந்து உடைச்சவனதான் பேடுன்னு நினைக்கும். உடைக்காம ஆனா அதே சமயத்துல அவன் போட்டு எத்தி இருப்பான், உடைச்சு அந்த கிளாஸ் வந்து தெரியாம அது என்னமோ அது அதனுடைய தலையெழுத்து, அது உடையாம இருந்திருக்குது. ஆனா அந்த உடைக்காம ஆனா அதே சமயத்துல அவன் அக்ரெசிவா அதுகிட்ட பிஹேவ் பண்ணிருக்கான் பாருங்க, அவனை குட்னு நினைச்சுக்கும். இந்த உடைச்சிட்டான் பாருங்க, அவன் ஆக்சிடென்ட்லி தான் உடைச்சிருப்பான், ஆனா அவனைத்தான் பேடுன்னு நினைக்கும். சோ அந்த கான்சிக்வன்சஸ் தான் அது பாக்குமே ஒழிய இன்டென்ஷன்ஸ பாக்காது. புரியுதுல்ல? சாரி, ஆட்டோனமஸ். சரி, ஆஷா தான் கைய அங்கங்க காட்டிட்டு வர்றாங்க. அடுத்தது இது வந்து இன்னொன்னு ஆட்டோனமஸ் மொராலிட்டி. இப்போ இதுல வந்து அது இன்டென்ஷன்ஸ் புரிஞ்சு. சாரி, I'm sorry to interrupt, ma'am. Can you repeat that again? Yes. அதாவது when the child, இப்ப see for example you take Alex and Ben. இது நான் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். எனக்கு என்னுடைய பர்சனல் இதுல நான் பார்த்தது, என்னுடைய சிஸ்டர் இன் லாஸ் டாட்டர். திஸ் ஐ திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் லிட்டில் பெட்டர். என்னுடைய சிஸ்டர் இன் லாஸ் டாட்டர், அவ வந்து என்ன பண்ணிட்டான்னாக்கா, அவளுடைய தம்பி 2 பேரை she was சூப்பர்வைசிங். அக்கா இல்லையா, அதனால she was சூப்பர்வைசிங். அப்போ அவன் ஒருத்தன் வந்து சிஸ்டர் லாவுடைய சன் வந்து, அவன் பேர் ஜோ, அவனுடைய ஃப்ரெண்டு பேரு ஜேடன். இந்த 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே அன்னைக்கு கார் டாய் வாங்கி கொடுத்திருக்காங்க. இந்த கார் டாய 2 பேரும் டேபிள்ல வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அக்கா வந்து அவங்கள வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. இப்போ இவன் என்ன பண்ணிட்டான், கார் கொண்டு வந்து அந்த டாயை வச்ச கொஞ்ச நேரத்திலேயே இவன் ஜோ என்ன பண்ணிட்டான், அது என்ன பண்ணானோ தெரியல, அது உடஞ்சு போயிடுச்சு. இந்த சென்ஸ் அதனுடைய ஆக்ஷன் இல்லவே இல்லை. அவனால விளையாடவே முடியல, அவனுக்கு ஒரே அழுக. இன்னொருத்தன் இருக்கான் பாருங்க, அந்த ஜேடன். அவன் வந்து இவனை வந்து கிண்டல் பண்ணணும், உனது உடஞ்சிச்சான்னு சிரிச்சுட்டு, பாரு என்னோடது நல்லா இருக்கு பாரு, இதை நான் உடைப்பேன், மிதிப்பேன், நல்லா இருக்கும், இது மேல ஏறி உட்காருவேன், இது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு அவன் கண்டினியூஸா வேணும்னே அது மேல ஏறி உட்கார்றான், அத மிதிக்கிறான், அதை இங்க இருந்து கிக் பண்ணி அடுத்த ரூம் வரைக்கும் கொண்டு போறான். இதெல்லாம் அவன் பண்ணிட்டு இருக்கிறான். அப்போ அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் அப்பா வந்த பொழுது, அந்த உடைச்சிட்டானே அதுக்காக, அந்த ஜோவுக்காக இன்னொன்னு வாங்க போறார். ஆனா இந்த என்னுடைய சிஸ்டர்லோட டாட்டர் விடவே மாட்டேன்டா. என்ன சொல்லிட்டான், அவன் உடைச்சான், இவன் உடைக்கல. இல்லடா, இவன் பாரு எப்படி அவனை ஹர்ட் பண்ணான், அது போக அந்த டாய் எவ்வளவு அது மோசமா ட்ரீட் பண்ணான், அந்த டாய் அவன் வச்சிருக்கிறதுக்கே வர்த்துல போட்டு மிதிச்சான், வெளியில எத்தி விட்டான் அப்படின்னு சொன்னா அவளால அதை புரிஞ்சுக்கவே முடியல. அவ என்ன சொல்றா, she went on saying no. அவன் உடைச்சிட்டது தான் அவன், அதுல பின்னால இருக்க இன்டென்ஷனை பார்க்கல. அந்த கான்சிக்வன்ஸ் இஸ் பிரேக்கிங் த டாய். அந்த பிரேக்கிங்க தான் பெருசா நினைக்குமே குழந்தை. அந்த இன்டென்ஷன் கோயிங் ஆன், அதை வந்து போட்டு உடைச்சு என்னென்னவெல்லாம் பண்றான் பாருங்க, அவன் கெட்டவன் இல்ல, உடைச்சவன் தான் கெட்டவன். ஐ திங்க் now I am clear, Daniel. இதுதான் அந்த ஹெட்டிரோனோமஸ் மொராலிட்டி. Children do not understand. இது வந்து 7 to 10 years of ageல அந்த மாதிரி இருக்கும். Later on they start understanding, and the intentions behind it வச்சு they judge the morality of the act. அதுதான் autonomous morality. Hope I am clear. Daniel?
Yes, ma'am. Now, Yeah. ma'am, so now the concept where the baby, the toddlers who broke the toy. Now, Mm. uh, I mean, without intention that it, Yeah. but even though it was calculated, purchased from the, with all the effort, and they know each of them have their single, right? They have their own toy. Yeah. Yeah. So what will happen now is that, obviously the one who broke it would want to break the one which is not broken. Or அதெல்லாம் that is always there. அதெல்லாம் yeah. அந்த கேம்ல எல்லாம் இருக்கு. பட் என்னன்னா how the child understands and perceives that the happening, அதுதான் what we are trying to learn about. Not that what you said is 100% right. They will behave that way only. He will try to snatch it away from the one who is playing. அதெல்லாம் இருக்கு. But how the child can understand the situation, அதுதான் we are talking about. Okay. But yet again, it varies from child to child. Child to child, yes, but the cognitive ability is this much only. Abilities. Yeah. Yeah. So what Piaget says is this much only they can understand. Probably a child who is mature enough or a smarter child might understand a little better. But the thing is, for a normal child, the heteronomous morality plays a major part when it is 7 or 10 years old. But That is the reason they cannot conceive things. But one thing I have to disagree is because it's not just for with the child. I see Yeah. it with the adults. It's Yeah. totally Yeah. But right. என்னன்னா இந்த ஸ்டேஜ்ல வந்து the capacity of the brain is such that they cannot understand. அதுதான். That is what he is trying to say. See, you cannot blame the child because of the brought up. See, now you are saying adults are also behaving like that. So you But cannot say that blame the child for behaving that way. It is major, I mean, mainly because the child is not able to understand, because the child's the capacity is not able to, not enough to conceive this idea. okay. That Now, is what Piaget says. Piaget tries to explain that autonomous morality comes at a little later stage, by the child is 10, when the child is 10 or above. but even the adults are very much similar to it. To my Yes. scene. So that's one of the main reason I can't just accept only to the child. Like if you take See, yes, but men are like that. Even the older people are like that. But yeah. that is because of the behavior. Here it is because of the capacity, the inner capacity that is incapable to cope up with. The capacity is itself is that much only. See, we are having a bigger jar. We have a greater capacity to hold more things, to behave to very well, but still we are not up to the mark. That is our the incapacitation of the person when he is brought up. But here the content itself is this much only for the child. Okay. So should we say it's the evolution that yet again we still evolving? We believe because we use computers and high tech, we log into systems, and it's like matrix that we live in, but we barely out of jungle. We barely out of. இங்க see psychology, entire psychology part of it is இதெல்லாம் இந்த ஏஜ்ல டெவலப் ஆயிடும் அப்படிங்கிறது தான் they are explaining. இதுக்கு மேல ஆகலை அப்படின்னா some distortion அல்லது something that has happened to them that has obstructed them to learning furthermore in that area. இதுதான் நம்ம we are going to study. See, இதெல்லாம் ஏன் கொடுக்கறாங்க பேசிக்கா அப்படின்னா, இந்த வயசுல இது வரும், இந்த வயசுலதான் இது வரும்னு சொல்றாங்க. அது வரலைன்னா அது வந்து நம்ம நிச்சயமா எங்க அது மாறி இருக்குன்னு பிஹேவியரல் ஸ்டடி நம்ம பண்ணணுங்கிறது தான் நம்ம சைக்காலஜி. Okay. புரியுதா? அதாவது you can go ahead, ma'am. Yeah, thank you.
Thank you. Just 4 more slides, and then just a few more slides. Information processing வந்து information processing வந்து பியாஷே என்ன சொல்றாருனாக்க ஒரு அதாவது அவங்களுடைய efficiency, mental operations, how much information a child can handle. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு நான் I want to explain to you. அதாவது நமக்கு எல்லாருக்குமே தெரியும், we have a child has us and all of us have ஒரு sensory memory, ஒரு short term memory, ஒரு long term memory. இதுல இந்த ஷார்ட் டேர்ம் மெமரிய பியாஜே ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஒர்க்கிங் மெமரின்னு சொல்றாரு. அது எப்படி டெவலப் ஆகுதுங்கிறத காட்டுறாரு. சென்சரி மெமரிங்கிறது we all know it is a very very temporary holding tank. அது அப்ப ஞாபகம் வச்சு அப்பவே மறக்கிறது. சரியா? இது வந்து up to when a child till the child is 5 years old, அது வந்து சென்சரி மெமரி தான் அதுகிட்ட நல்லா ஒர்க் ஆகும். அந்த சென்சரி மெமரி 5-year-old இருக்கிறது தான் இன்னைக்கு அடல்ட் வரைக்கும் இருக்கிறதே. அந்த லெவலுக்கு அந்த குழந்தை சென்சரி மெமரி அதை ஹோல்டு பண்ணவும் அதை ரிட்ரீவ் பண்ணவும் அதுக்கு புரிஞ்சுக்குது. ரைட்டா? இப்ப நவ் யூ ஆர் மூவிங் ஆன் டு த ஷார்ட் டேர்ம் மெமரி. ஷார்ட் டேர்ம் மெமரிய இப்ப பேட்லி அண்ட் ஹிட்ச் மாடல்னு சொல்றாங்க. இவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, நெக்ஸ்ட் ஒரு பிக்சரை காட்டுறேன். ஒரு அதாவது நமக்கு வந்து எல்லாருடைய ஷார்ட் டேர்ம் மெமரியிலையும் ஒரு சிபியூ போல நம்முடைய கம்ப்யூட்டர்ல ஒரு சிபியூ இருக்கிறது மாதிரி சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் ஒருத்தர் இருக்கிறார் நடுவுல. ஓகே, இந்த சென்ட்ரல் எக்ஸிக்யூட்டிவ் என்ன செய்யறாருனாக்க, வாட் எவர் அந்த நேரத்துல அவங்க காதுல அந்த ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு வேணுங்கிற விஷயத்துல காதுல என்ன வாங்கினாங்களோ, வாட் எவர் ஆடிட்டரி இன்ஃபர்மேஷன் அதை வந்து ஹேண்டில் பண்ண ஒரு சின்ன போனோலாஜிக்கல் லூப்புக்குள்ளார அதை தள்ளிடுறாரு அந்த சென்ட்ரல் மெமரியில உட்கார்ந்து இருக்கிற சிபியூ. அதே மாதிரி விஷுவல் ஆஸ்பெக்ட்ஸ், அதாவது யாரோ பேசுனது, அந்த பேசும்பொழுது அவங்க சொன்னது அந்த காதுல, இன்னைக்கு கூட நீங்க எதையாவது ஒண்ணு ரிமெம்பர் பண்றீங்கன்னா அவங்க பேசுன அதே டோன்ல ரிமெம்பர் பண்றீங்க பாருங்களேன். அதுதான் அந்த போனோலாஜிக்கல் லூப். விஷுவல் ஸ்பேஷியல்ன்றது வந்து வாட் எவர் அந்த விஷுவலா பார்த்தது ஸ்பேஷியல் இன்ஃபர்மேஷன், அதை வந்து இன்னொரு பக்கத்துல அது தள்ளிடுது. இப்படி தள்ளிடுறது எதனாலன்னா, இப்படி தள்ளிட்டா there will be more space for the short term memory to work to gather some more information. அதுக்காக இது கொஞ்சம் ரெண்டு பக்கமா ரெண்டு லூப்ஸ்குள்ளார அதை தள்ளிக்குது. தள்ளிட்டு whenever அதை தள்ளிட்டு லாங் டேர்ம் மெமரியோட அது ப்ராசஸ் பண்ணணும்னா ப்ராசஸ் பண்ணுது, இல்ல வேண்டாம்னா அது வெளியே தள்ளுது. சோ இந்த சென்சரி இன்புட் இருக்கு இல்லையா, அத வந்து அது கன்சீவ் பண்ணி உள்ள வச்சுக்கிற ஒரு கேப்பபிலிட்டிய ஒரு குழந்தை சின்ன இந்த வயசுல இருந்து வளர்த்துக்க ஆரம்பிக்குது. இத நான் எக்ஸாம்பிளா சொல்லணும்னாக்க வந்து என்னன்னாக்க, இப்போ இமேஜின் நீங்க வந்து ஒரு கார் டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. அந்த கார் டிரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும் பொழுதே யூஆர் ஆல்சோ டாக்கிங் டு சம்படி, பக்கத்துல உட்காந்துருக்கவங்ககிட்ட நீங்க பேசிட்டே போயிட்டு இருக்கீங்க. நல்ல கண்டினியூஸா ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாபிக் நீங்க பேசிட்டே போறீங்க. அட் த சேம் டைம் யூஆர் கான்சென்ட்ரேட்டிங் ஆன் யுவர் டிரைவிங். சடன்லி முன்னால ஒருத்தன் சைக்கிள்ல வாபிள் பண்ணி முன்னால வந்து இப்படி குறுக்க வர்றான். அப்படி குறுக்க வந்த உடனே நீங்க பேசுறத அப்படியே நிறுத்திடுறீங்க. நிறுத்திட்டு யூ கான்சென்ட்ரேட் மோர் ஆன் வாட் யூஆர் டூயிங் வித் யுவர் டிரைவிங். அதுல அவங்கிட்ட இருந்து உங்களை தள்ளி நீங்க காப்பாத்திக்கிட்டு இன்னும் ஃபர்தர் மோர் நீங்க டிஸ்டன்ஸுக்கு போனதுக்கு பிறகு again you start continuing from where you left, இல்லையா? அந்த ஷார்ட் டேர்ம் மெமரிக்குள்ளார நீங்க கொண்டு போய் அதை வச்சுட்டு திருப்பி எடுத்து கொண்டு வந்து பேசுறீங்க. இத போல ஒரு சின்ன சென்ட்ரல் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் இருந்து அது உள்ளுக்குள்ளார சின்னதா ப்ராசஸ் பண்ணி நம்ம பேசின ஆடிட்டரி காரியங்களை ஒரு இடத்துல வச்சு, விஷுவல் காரியங்களை ஒரு இடத்துல வச்சு, திரும்பவும் அதை ஒன்னா கொண்டு வந்து சேர்த்து வேணும்னா அதை வந்து லாங் டேர்ம் மெமரிக்கு தள்ளிட்டு இந்த நடுவுல இருக்கிற கொஞ்சம் இருக்கிற ஸ்பேஸ வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்டா யூஸ் பண்ற இந்த காரியம் மிடில் சைல்ட்ஹுட்ல ஒரு குழந்தைக்கு டெவலப் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்சம் புரிஞ்சுச்சா? ஓகேயா? இது பிடிச்சிட்டா கீழே போயிடலாம். அடுத்து மெட்டா மெமரி. மெட்டா மெமரிங்கிறது அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் யுவர் ஓன் மெமரி. அதுதான் மெட்டா மெமரி. அதாவது உங்களுடைய மெமரியில ஒரு அவேர்னஸ் வர்றது, அதை மானிட்டர் பண்றது, அது யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிறது, அதுல இருந்து உங்களுக்கு செல்ஃப் ரெகுலேஷன் கொண்டு வந்துக்கிறது. அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் மெமரி அண்ட் டைரக்டிங் யுவர் மெமரி டு ஹெல்ப் யூ. நான் என்ன பாத்துக்கிறேன், நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், நான் இன்னும் புரிஞ்சுக்க என்ன செய்யறேன், அதை ரீகால் பண்ண என்ன செய்யணும், அதை நாலேஜ் ஆக்குறதுக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரி தன்னுடைய மெமரியை தானே புரிஞ்சுக்கிறது starts from 5 to 7 ages, 5 to 7, because brain's frontal lobes, they undergo a significant development and reorganization, making possible improved recall and meta memory, memory about memory, and
அண்ட் ஆல்சோ நாலேஜ் அண்ட் த ப்ராசஸ் ஆஃப் மெமரி. இது எல்லாத்தையும் கொண்டு வரதுக்கு இந்த 5 to 7ல மெதுவா டெவலப் ஆகி ஒரு அவேர்னஸ் ஆகி இப்பதான் அந்த குழந்தை லேர்ன் பண்ணிக்கிறது என்னன்னா, சில குழந்தையால ஞாபகம் வச்சு படிக்க முடியுது, ஏன் அது லேர்னிங் அண்ட் ரீலேர்னிங்னால அது நடக்குது, இதெல்லாம் புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது. அப்போ அது வந்து ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் அப்படிலாம் வரும் பொழுது அதனால இன்னும் நான் பெட்டரா ரிமெம்பர் பண்ண என்ன பண்ணணும், ஈஸியரா ரிமெம்பர் பண்ண, மற்றவங்களோட ஒரு சில குழந்தைகளுக்கு அது ஈஸியரா ரிமெம்பர் பண்ண முடியுது, சிலருக்கு முடியல, இந்த டிஃபரன்ஸும் புரியும், அதை இம்ப்ரூவ் பண்ணிக்க என்ன செய்யணும்னு அதுக்கான வேஸ அது சர்ச் பண்ண ஆரம்பிக்குது. அடுத்து நிமோனிக்ஸ், அதாவது ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ரிமெம்பரிங். இது வந்து ஒன்னு ரிஹர்சல், அது சொல்லி சொல்லி பார்த்து சைல்டு வந்து அதுல இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. இதெல்லாம் எக்ஸ்டர்னல் எய்ட்ஸ், இன்டர்னல் மெமரி எய்ட்ஸ். அடுத்து ஆர்கனைசேஷன், சில விஷயங்கள் எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி இப்படி வச்சுக்கலாம், சங்கிங்னு சொல்றோம் இல்லையா, அதை வந்து ஒரு பக்கமா கொண்டு வந்து அத இதெல்லாம் அனிமல்ஸோட பேர்லாம் இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இதெல்லாம் பர்னிச்சர், இதெல்லாம் இப்படி அப்படின்னு ஒரு குரூப்பா பிரிச்சு அந்த குரூப்ஸ் அப்படி எப்படி ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்றது. எலாபரேஷன், தானா ஒரு ஸ்டோரியா அதை பில்ட் பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணி அதுல இருந்து ஒரு அசோசியேஷனை கிரியேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கிறது. அடுத்து இதெல்லாம் வந்து இன்டர்னல். எக்ஸ்டர்னல் மெமரி எய்ட்ஸ் என்னன்னாக்க எழுதி வச்சுக்கிறது, சட்டுன்னு உடனே மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, அல்லது ஒரு லிஸ்ட் போட்டுக்கிறது, அல்லது ஒரு டைமர் வச்சுக்கிறது, அலாம் வச்சுக்கிறது, அல்லது நம்ம வாசலுக்கு போகும்போது அந்த ஷூ வைக்கிற இடத்துக்கிட்ட போய் நம்ம நாளைக்கு ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக வேண்டியதை எடுத்துக்கொண்டு வச்சுக்கிறோம் பாருங்களேன், அந்த மாதிரி பண்றது. இதெல்லாம் எக்ஸ்டர்னல் மெமரி எய்ட்ஸ். இதெல்லாம் நீங்க டெவலப் பண்ணி ஒரு சைல்டுக்கு வந்து மெதுவா as the child grows it starts using these strategies to face different problems. ஒரு டாஸ்க் கொடுத்தாக்க அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை ரிமெம்பர் பண்றதுக்கு அதுவும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருது. அடுத்து செலக்டிவ் அட்டென்ஷன், வேண்டாத்ததை டிஸ்கார்ட் பண்ணிட்டு வேணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் the child has to learn இல்லையா. அப்போ தேவையில்லாததை டிஸ்கார்ட் பண்றது, பழைய ஞாபகத்துல இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு அது எக்ஸ்க்ளூட் பண்றது, இதெல்லாம் லேர்ன் பண்ற ஏஜ் இந்த ஏஜ். by the time the child is 11 years old, ஒரு 5th கிரேடரா வரும் பொழுது தேவையில்லாததை டிஸ்கார்ட் பண்ணவும் தேவையானதை மட்டும் ரிமெம்பர் பண்ணவும் அந்த சைல்ட் நல்லா தெரிஞ்சுக்க ஆரம்பிக்குது. this is one of the reasons why memory functioning வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுது ஒரு மிடில் சைல்ட்ஹுட்லன்னு முடிக்கிறாங்க. Thank you friends.